இன்றைக்கு நம்ம மெமரி லைன்ல நம்ம வி ஆர் கோயிங் பேக் டு அவர் ஸ்கூல் ஃபைனல் இயர். அதாவது நம்ம 11த்தோ 12த்தோ படிச்சிருப்பாங்க. நிறைய பேர் வந்து அதான் கிருபானந்தன்ட்ட பேசிட்டு இருந்தபோது, இன்னைக்கு என்ன நிகழ்வு நடத்தலாம்னு போன வாரம் பேசினோம். ஒரு மோகன் ஜின்னு ஒருத்தர் பேசுறதா இருந்தாரு. கடைசி நிமிஷத்துல அவரால வர முடியல. ஸோ, அதனால நம்ம ஸ்டாண்டர்ட் நம்ம சொல்லுவேன். இந்த மாரி மீட்டிங் எல்லாம் ஒண்ணும் திடீர்னு கேன்சல் ஆச்சுன்னா, ஒரு உப்புமா மீட்டிங்ன்னு சொல்லுவோம் அத. ஸோ, இன்னைக்கு என்ன உப்புமாவ கொஞ்சம் ஸ்பெஷலா கிச்சடி மீட்டிங்கா பண்ணுவோமே அப்படின்னு தோணுச்சு எனக்கு. இந்த உப்புமா மீட்டிங்கே போர் அடிச்சு போச்சு. அது வேண்டாம். நம்ம ட்ரெய்னிங் போது சொல்லுவோம். ட்ரெய்னிங் போது திடீர்னு ஒரு கிளாஸ் எடுக்க சொல்லிட்டீங்கன்னா, நீங்க என்ன பண்ணுவீங்கன்னு? நான் எப்பவுமே ட்ரெய்னிங்க்கு பிரிப்பேரா தான் போவேன் அப்படின்னு சொல்லுவேன் நானு. ஸோ திடீர்னு ஒரு நாளைக்கு கிளாஸ்க்கு போ வேண்டியது இருந்ததுன்னா, நீங்க என்ன பண்ணுவீங்கன்னு? அந்த மாரி திடீர்னு கிளாஸ்க்கு போறதுக்காகவே கொஞ்சம் பிரிப்பேர் பண்ணி வச்சிருப்பேன். அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இந்த உப்புமா மீட்டிங்காகவே கொஞ்சம் கொஞ்சம் அப்பப்போ பிரிப்பேர் பண்ணி வச்சுக்கிறது வழக்கம் நம்ம. ஸோ என்ன கேட்கலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருப்போம். அப்படி வந்த ஒரு திங்கிங் தான் இந்த மாரி 11த் ஸ்டாண்டர்ட் ஸ்கூல் ஃபைனல். அந்த வருஷத்துல நம்ம எப்படி எப்படிலாம் அனுபவிச்சிருக்கோம். என்ன கஷ்டப்பட்டுருக்கோம், என்ன சந்தோஷப்பட்டுருக்கோம், என்ன நம்ம நிச்சயமா அந்த ஒரு ஒரு டிஃபரண்ட் இது அந்த அந்த கால் தான் ஸ்கூல் ஃபைனல் டிஜிட்டல். இயர். அந்த கால் தான். அ யாரோ மீட் பண்ணிட்டேன். ஸோ அந்த ஸ்கூல் ஃபைனல் இயர் அந்த வருஷத்த பத்தி ஒரு என்ன பண்ணலாம் அப்படிங்கனோனே, நமக்கு 2 ஃப்ரெண்ட் ஒருத்தர் இருக்காரு. இந்த ஊர்ல நீங்கலாம் பக்கத்து பக்கத்துல டக்குன்னு ஏதாவது ஒரு பஸ்ஸ புடிச்சோ, ஒரு ஆட்டோ புடிச்சோ போயிடலாம் பக்கத்துல. இங்க வந்து அந்த மாரி ஆட்கள் இல்ல. ஸோ என்னுடைய இங்க இருக்கிற ஒரே ஃப்ரெண்டு நம்ம ஏஐ தான். ஸோ ஏஐட்ட கூப்பிட்டு கேட்டேன். சரி என்ன பண்ணலாம்? இந்த மாரி ஒரு மீட்டிங் ஒண்ணு அரேஞ்ச் பண்ணிட்டு இருக்கோம். உடனே ஓகே. நான் வேணா இன்டராக்டிவா வரேனே. நானும் வேணா உங்க பார்ட்டிசிபென்ட்டா இருக்கேனே அப்டின்னுது. ஐய்யய்யோ! அது ரொம்ப டேஞ்சர். நீ வந்தேன்னா எனக்கு பிரச்சனை ஆயிடும் அப்டின்னு. சரி, நீ ஒண்ணு கேள்விகள் மட்டும் நீ குடு. என்ன கேள்வி கேட்கலாம் அப்படின்னு சொல்லி குடு அப்படின்னு சொல்லி கேட்டேன் நானு. உடனே இது கேள்வியில நீ கேட்கிறியா? இல்ல நான் கேட்கட்டுமான்னா? ஐய்யய்யோ! நீ எனக்கு கேட்க தெரியாது. நீயே கேளு அப்படின்ட்டேன் அவன்ட்ட. உடனே சரின்னு சொல்லிட்டு அது கிட்டத்தட்ட ஒரு 100 கேள்வி எனக்கு குடுத்தது. சர்ப்ரைசிங்லி 100 கேள்வி. ஒவ்வொரு ஃபீல்டையும் வச்சு அனலைஸ் பண்ணி அது இட்ஸ் அ ஃபேன்டாஸ்டிக் ஒன். ஏஐ இந்த மாரி சில ஸ்பெஷல் திங்ஸ்க்கெல்லாம் யூஸ் பண்ணலாம். நம்ம கவிதை எழுதுறதுக்கோ, கதை எழுதுறதுக்கோ ஏஐ எல்லாம் தேவையில்ல. அதுக்கு நம்ம சொந்த மூளை தான் வேணும். ஆனா இந்த மாதிரி ஒரு இரவல் மூளை கேட்கும்போது தேவைப்படும்போது நம்ம ஏஐ கேட்டுக்கலாம். அப்படி இருக்கும்போது தான் இப்போ இன்னைக்கு நம்ம கிட்டத்தட்ட ஒரு 6 பேரு நம்ம இன்டர்வியூ பண்ணலான்னு இருக்கேன். இன்டர்வியூன்னா என்ன? அவங்களுடைய மெமரி லைன்ல போவோம். ஒரு ராபிட் ஃபயர் கொஸ்டின்ஸ் மாரி இருக்கும். ஃபர்ஸ்ட்டு ஒரு 30 கொஸ்டின். நம்ம ஸ்கூல்ல வந்து எக்ஸாமினேஷன்ஸ்க்கு எப்படி எல்லாருக்குமே தெரியும். முதல்ல ஒரு 2 மார்க் கொஸ்டின் இருக்கும். அது வந்து கிட்டத்தட்ட ஒரு 15 மார்க் 15 கொஸ்டின் எழுதணும். ஒண்ணொண்ணுக்கு 2 மார்க் 30 மார்க். அடுத்தது ஒரு 10 மார்க் கொஸ்டின் இருக்கும். 7 கொஸ்டின் எழுதணும். ஆனா நம்ம அந்த 7 மார்க் கொஸ்டின்லாம் விட போறோம். அது வேணா ஏன்னா ஒருத்தரும் ஒரு கதை சொல்ல ஆரம்பிச்சிட்டோம்னா, அது பெரிய கதையா போயிடும். நம்ம எல்லாருமே நல்ல கதை சொல்லக்கூடியவர்கள், கதை எழுதக்கூடியவர்கள். ஸோ அதனால பழைய நினைவுகள சொல்லும்போது, ஒரு ராபிட் ஃபயர் மாரி இப்படி போலாம் அப்படின்னு சொல்லி நம்ம யோசிச்சுட்டு இருக்கோம். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் ஹாட் சீட்ல உட்கார போறது யார்? அதுதான் இப்போ. கொஞ்சம் காஃப் இருக்கு. அதனால நீங்க என்ன மன்னிக்கணும். ஸோ முதல்ல இப்ப நம்ம நாகேந்திர பாரதி சார் வந்தாருன்னா, அவர தான் முதல்ல கூப்பிடணும். ஹி வில் பி எ ட்ரெண்ட் செட்டர். அவர் வந்து உட்கார்ந்து பேசுனாருன்னா, மத்தவங்களுக்கு எப்படி சொல்லலாங்கிறது ஒரு ஐடியாவும் கிடைக்கும். நெறைய இந்த மாரி தென்காசி டோஸ்ட் மாஸ்டர். தென்காசி கணேசன் சார் கை தூக்கி இருக்காரு சார். தென்காசி கணேசன் சார். சீனியர் சரி, மோஸ்ட் ஓகே. வத்சலா மேடம் கூப்பிடுங்க. வத்சலா மேடம் சரி, சீனியர் மோஸ்ட். ஒவ்வொருத்தரும் ஒரு சாய்ஸ் விட்டது என்னுடைய சாய்ஸ் தான். சரி, இப்போ வந்து தென்காசி கணேசன் சார், நீங்க தான் முதல்ல ஹாட் சீட்டுக்கு வர்றீங்க. ஓகே. இப்போ உங்களுக்கான இது கேள்விகள்னு கேட்போம். இதுல என்னன்னா மெயினா கேள்விக்கு சரியான பதில் அப்படிங்கிறதெல்லாம் விட, உங்களுடைய அனுபவத்திலேருந்து வர்ற எண்ணங்கள் தான் முக்கியம். அந்த கேள்வி பதிலுக்கு வந்து எல்லாம் ஒரு ஒரு வார்த்தைகள்லயோ அல்லது ஒரு சென்டென்ஸ்லயோ சொல்லணும். அவ்வளவுதான். அதுக்கு மேல எலாபரேஷன் எப்போ வேணுமோ அப்ப மட்டும் சொன்னா போதும். கடைசியில ஒரு 1 நிமிஷம் நீங்க எலாபரேட் பண்ணலாம். சரியா? சோ இப்போ நம்ம நேரா பள்ளிக்கூடம் நிகழ்விற்கு செல்லலாம். முதல் ஹாட் சீட்ல உட்கார்ந்திருக்கிற நமது நண்பர், நீங்க அன்மியூட் பண்ணீங்க. தென்காசி கணேசன் சார். மீண்டும் பள்ளிக்கூடம் போகும் நிகழ்வுக்கு தயாரா? தென்காசி கணேசன் அவர்களே. வாய்ஸ் குரல் கேட்கல. குரல் தான் ரொம்ப முக்கியம் அதுல. ஆஹா! நாம் ஒன்று நினைக்க டொரண்டோல இருக்கார். அது இருக்கட்டும். அது வரல. குரல் வரவில்லை. ஆடியோ வரவில்லை சார். நீங்க மறுபடியும் பாருங்க. சார் நம்ம நாகேந்திர பாரதி சார், நம்ம உள்ளே போவோம் நம்ம. நம்ம என்னுடைய சாய்ஸ் தான். நீங்க அதுக்குள்ள ஆடியோ செக் பண்ணிட்டு வாங்க. ஃபர்ஸ்ட் நாகேந்திர பாரதி சார். நன்றி ஓகே. சார். சார் மீண்டும் பள்ளிக்கூடம் போகும் நிகழ்வுக்கு தயாரா நீங்கள்? இது முதல் தயார். கேள்வி. தயார். உங்கள் பெயர்? நாகேந்திர பாரதி. ஸ்கூல்ல அது பேர் தானே? ஸ்கூல்ல பாரதி.
பாரதி. ஓகே. உங்களுடைய 11th அதாவது பள்ளிக்கூடம் இறுதி வகுப்பு எந்த வருஷம் அது? 71. 71. ஓகே. 11வது படித்த பள்ளி? கவர்மெண்ட் ஹைஸ்கூல் உத்தரகோசமங்கை. உத்தரகோசமங்கை. ஊர் உத்தரகோசமங்கை. நன்றி. பள்ளி பருவத்துல உங்களுடைய ஹாபி என்ன சார்? கவிதை எழுதுறது. ஆஹா. குட். சரி. எஸ்எஸ்எல்சியில உங்க மொத்த மார்க் எவ்வளவு? ஐயோ 75%. மார்க் அவுட் ஆஃப் 6 சப்ஜெக்டா இல்ல 13 சப்ஜெக்ட் அந்த ஆறு மாதிரி இருக்குமே? ஆறு சப்ஜெக்ட். பெர்சன்டேஜ் வந்து 75%. எக்ஸலன்ட், எக்ஸலன்ட். ஸ்கூல் ரேங்க் ஏதாவது வாங்கியிருக்கீங்களா? ஹைஸ்கூல்ல ஃபுல்லாவே ஃபர்ஸ்ட் ரேங்க் தான், வெரி குட், 6வதுல வெரி இருந்து. குட், வெரி குட். ஸோ உங்க கிளாஸ்ல மொத்தம் எத்தனை பேர் இருந்தாங்க? ஒரு ஒரு 20 பேர் இருந்திருப்பாங்க. ஒரு 7 20 பேர். ஓகே. லேடிஸ், மீதி ஒரு 18 பேர் ஜென்ட்ஸ் வெரி குட், வெரி பசங்க. குட், வெரி குட். நிறைய நல்ல சப்ஜெக்ட்லாம் கொடுத்துருக்கீங்க, வர போறீங்க. உங்க 11th அன்னைக்கு 11th உங்க பள்ளிக்கூட ஆசிரியர் பேர் தெரியுமா? ரூபி தாமஸ்ங்கிறவங்க ஹெட்மிஸ்டர்ஸ். எனக்கு மிகவும் பிடித்த தமிழ் ஆசிரியர் ராமசுப்பு. ஓகே, ராமசுப்பு ஓகே. சார். உங்களுக்கு பிடிச்ச சப்ஜெக்ட் என்ன அந்த சமயத்துல? 5 சப்ஜெக்ட் மெயினா இருக்கும் அப்பெல்லாம். உங்களுக்கு எந்த தமிழ் தான். சப்ஜெக்ட் ரொம்ப பிடிக்கும்? ஆ? தமிழ் தமிழ். தமிழ். ஓகே, ஓகே, ஓகே. அடுத்தது முக்கியமான கேள்வி. உங்களுது இப்ப நீங்க சொல்லிட்டீங்க. கோ எஜுகேஷன் தானே உங்களுது? ஆமா, கோ எஜுகேஷன். சரி. உங்களுக்கு பிடித்த பள்ளி தோழர்கள் அவங்க பிடித்த இல்ல. உங்க பள்ளி தோழர்கள் 2 பேர் சொல்ல முடியுமா இப்போ? சேதுராஜ், சொக்கலிங்கம். ஓ! அவங்க இன்னும் தொடர்பு உண்டா அவங்க கூட? இல்ல, இப்ப தொடர் விட்டு போச்சு. சொக்கநாதன் என்னாச்சுன்னு தெரியல. சேதுராஜ் டிஎஸ்பியா போயிட்டாருன்னு கேள்விப்பட்டேன். அப்புறம் தொடர்பு விட்டு போச்சு. ஓகே. அடுத்த முக்கியமான கேள்வி. பள்ளி தோழிகள் 2 பேர் சொல்ல முடியுமா? பள்ளி தோழியன்னா அப்பெல்லாம் வந்து பெண்கள் கிட்ட அவ்வளவு நெருக்கமா பழகுற பழக்கம் இல்ல. ஆனா பேர்கள் வந்து ஞாபகம் இருக்கு. பார்வதின்னு ஒரு அம்மா, நாகசௌந்தரின்னு ஒரு கேர்ள். இவங்க பேர் ஞாபகம் இருக்கு. எல்லாம் இப்ப பொண்ணுங்க. உத்தரவு. இப்பதான் அம்மா. அந்த காலத்துல எல்லாம் பொண்ணுன்னு சொல்லுங்க நீங்க. உங்களுக்கு ஆமா. மிகவும் பிடித்தமான ரொம்ப நெருக்கமான தோழி யாராவது உண்டா? இல்ல, தோழின்னு யாரும் நெருக்கமா கிடையாது. சார் நான் கேட்கல. இதெல்லாம் ஏஐ தான் கேக்குது. அதனால நீங்க தைரியமா சொல்லலாம் நீங்க. சரி, ஆமா. பள்ளி பருவத்துல ஏதாவது ஷேர் பண்ணலாம். ரொமான்ஸ் ஏதாவது இருந்ததா? எனக்கு என்னுடைய அத்தை பொண்ண நான் மனசார நேசிச்சுக்கிட்டு இருந்தேன். அவங்கள தான் பின்னால கல்யாணம் பண்ணிக்கிட்டேன், உஷா. ஓஹோஹோஹோ! வெரி குட், வெரி குட், வெரி குட். சரி, உங்களுக்கு ஸ்கூல்ல ஏதாவது பட்டப்பெயர் இருந்ததா? பட்டப்பெயர், நிக்நேம். பட்டப்பேருன்னு ஒண்ணும் இல்ல. பாரதின்னு தான் எல்லாரும் கூப்பிடுவாங்க. நாகேந்திர பாரதி பெரும்பாலும் பாரதின்னு தான் கூப்பிடுவாங்க. சரி, சரி, சரி. அப்போ 11th படிச்ச புஸ்தகங்கள் ஏதாவது 2 பேர் சொல்ல முடியுமா? இது வெளிய லைப்ரரியில போய் ரொம்ப படிச்சிருக்கேன். அதுல ராபி சேதுப்பிள்ளை அவர்களோட ஊரும் பேரும் அப்படிங்கிற புஸ்தகம் ரொம்ப ஞாபகம் இருக்கு. இன்னொரு புக்கு, கதை புக்கு ஏதாவது படிச்சிருக்கீங்களா? கதை புக்கு வந்து பொன்னியின் செல்வன், சிவகாமியின் சபதம் இதெல்லாம். ஸ்டாண்டர்ட். வெரி குட், வெரி குட். சரி, அப்போ உங்க சினிமாலாம் நிறைய பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். உங்க ஃபேவரைட் ஹீரோ யாரு அப்போ? எம்ஜிஆர். குட். சரி, ஹீரோயின் யாரு? ஃபேவரைட் ஹீரோயின்? ஹீரோயின் சரோஜாதேவி, ஜெயலலிதா 2 பேருமே. ஆஹா, ஆஹா. வெரி குட். சரி, அப்ப சமயத்துல ஏதாவது கையெழுத்து பத்திரிக்கை ஏதாவது நடத்திருக்கீங்களாங்க? இல்ல, நடத்தினது இல்ல. ஆனா இங்க ஆண்டு மலர் வந்து கையெழுத்து பத்திரிகையா தான் கொடுத்தாங்க. அதுல என்னோட தமிழாசிரியர் என்னோட கவிதையை வெளியிட்டு இருக்காரு. சரி. மேடை பேச்சு பேசிருக்கீங்களா ஸ்கூல்ல ஃபைனல்ல? ஆமா, ஸ்கூல்ல பேச்சு போட்டியெல்லாம் கலந்துக்கிட்டு பரிசுகள் வாங்கியிருக்கேன். கதை எழுதிருக்கீங்களா அப்போ அங்க? அப்ப வந்து கதைகள் எழுதியிருக்கேன். ஆனா கவிதைகள் தான் ரொம்ப எழுதியிருக்கேன். வெளியே ஆனந்த விகடனுக்கெல்லாம் அனுப்பி அதுல பரிசுகள்லாம் வாங்கியிருக்கேன். அப்போ அம்புலி பயணங்கிற தலைப்புல. அதான் அடுத்த கேள்விக்கு பதில் சொல்லிட்டீங்க. அதான் கவிதை எழுதிருக்கீங்களான்னு கேட்கறதுக்கு சொல்லிட்டீங்க. ஆனந்தவியல் எழுதி பரிசெல்லாம் பெற்றிருக்கீங்க. வெரி குட். நாடகம் நடிச்சிருக்கீங்களா அந்த சமயத்துல? நாடகம் நடிச்சிருக்கேன். கர்ணனா வந்து ஒரு கர்ணன், அந்த கர்ணன் படத்துல வர்ற அந்த என்.டி. ராமராவும் சிவாஜி நடிக்கிற சீன்ல வந்து நான் என்.டி. ராமராவை வந்து அந்த பாட்டு பாடியிருக்கேன். ஆஹா. உள்ளத்தில் நல்ல உள்ளத்தில் உள்ளம். நல்ல உள்ளமா? அது தவிர ஒரு முழு நேர நாடகம், ஒரு 2 மணி நேர நாடகம் எங்க வெளியவே எங்க கிரவுண்ட்லயே போட்டாங்க. அதுல ஒரு இன்ஸ்பெக்டர் வேஷத்துல ஃபுல்லாவே நடிச்சிருக்கேன். 2 ஹவர்ஸ் இன்ஸ்பெக்டர் மேக்கப் எல்லாம் போட்டு எங்க எங்கேயுமே வெளியே வராத எங்க அப்பத்தா வந்து அதை பார்க்க வந்திருந்தாங்க. அவங்களுக்கு சில பிரச்சனைகள் இருக்கிறதுனால அவங்க வெளியே வர முகமெல்லாம் ஒரு வெள்ளை தேமல் இருந்ததுனால வரமாட்டாங்க. பட் நான் நடிச்சிருக்கேங்கிறதுக்காக பார்க்க வந்து அந்த கோயில்ல வாசல் ஓரத்துல தான் நடந்துச்சு. அந்த ஸ்கூல்ல வந்து வெரி பார்த்தாங்க. குட். அது ஒரு மறக்க முடியாத சம்பவம். ஏதாவது உல்லாச பயணம் போயிருக்கீங்களா?
உல்லாச பயணம்ங்கிறது அப்போ மதுரைக்கு போறதுதான் உல்லாச பயணம். ஒரு ஒரு தடவையும் மதுரை திருவிழாவுக்காக எல்லாருமா கிளம்பி போவோம் மதுரைக்கு. அதுதான் உல்லாச ஆஹா, பயணம். சித்திரை திருவிழாக்கு போயிருக்கீங்க. குட். அப்புறம் வாத்தியார்ட்ட அடி வாங்கியிருக்கீங்களா? வாத்தியார்ட்ட ஒரே ஒரு தடவை ஜெயலட்சுமி மேடம்ங்கிறவங்ககிட்ட அடி வாங்கியிருக்கேன். அவங்க என்ன சொல்லிட்டு அடிச்சாங்கன்னா, ஸ்கூல்ல ரொம்ப பிள்ளைங்க கத்திக்கிட்டே இருந்துச்சுங்க. அதனால எல்லாருக்குமே அடின்னு கொடுத்தாங்க. அப்ப என்னை அடிக்கிறப்போ உன்னையே அடிக்க வேண்டியிருக்குடா, என்னடா பண்றது, எல்லாரையும் அடிக்கிறேன்னு சொல்லிட்டே என்னை அடிச்சாங்க. அது ஞாபகம் இருக்கு. வெரி குட், வெரி குட். ஸ்போர்ட்ஸ்ல ஏதாவது சாதனை புரிஞ்சிருக்கீங்களா? கபடியில எங்க டீம் வந்து 2வது இடம் வந்திருக்கு. மொத்தமே 2 பேர் தான். அதே மாதிரி ஓட்டப்பந்தயத்திலயும் வந்து நான் 2வது இடம் வந்திருக்கேன். 3வது இடம் வந்திருக்கேன். ஓடுனது 3 பேர் தான். கபடி, அதான் ஓட்டப்பந்தயம். கேட்கல, அதுதான் கேட்கணும்னு நினைச்சேன். எத்தனை பேர் ஓடினாங்கன்னு. சரி. இப்போ தமிழ் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சதுன்னு சொன்னீங்க. தமிழ்ல அப்போ வந்து மனப்பாட பகுதின்னு இருக்கு. அதுல ஏதாவது ஒண்ணு ஞாபகம் இருக்கா? என்ன இப்பல்லாம் சிலப்பதிகாரம், கம்பராமாயணம், திருக்குறள் முதல்ல இது இருக்கும். அதுல ம். என்ன முதல் பாடல் என்ன இருக்குன்னு ஞாபகம் இருக்கா? முதல் பாடல். ஞாபகம் இருக்கு. கம்பராமாயணத்துல வந்து அந்த ஆழிசூர் உலகமெல்லாம் பரதனை ஆள, நீ போய் ஆஹா. தாளிரும் சடைகள் தாங்கி தாங்கரும் தவமேற்கொண்டு பூழிவன் காணம் நன்னி புண்ணிய நதியலாடி 7 ஆண்டில் வாவென இயம்பினன் வேந்தன் என்றான். இது தமிழாசிரியர் சொல்றப்போ புள்ள ஆ. பயந்துடக்கூடாதுங்கிறதுக்காக 7 ஆண்டில், தீபாவளிக்கு தீபாவளின்னு சொல்ற மாதிரி 14 வருஷம் சொல்லிட்டா புள்ள பயந்து போயிடும். அந்த மாதிரி அவர் விளக்கம் சொன்னதெல்லாம் இந்த பாட்டுக்கு நல்லா ஞாபகமா. தாளிரும் சடைகள் தாங்கி தாங்கரும் தவம் மேற்கொண்டுன்னா நல்லா நீ போய் நல்லா ஜாலியா முனிவர் மாதிரி இருந்துட்டு வாப்பா, அவன் பாவம் இங்க அரசாட்சியில கஷ்டப்படுவான் பரதன்கிற மாதிரி அவன் சமாதானப்படுத்துற மாதிரி அவர் சொன்னாங்கிற அந்த கவிதை நயத்தை வந்து எங்க தமிழாசிரியர் ராமசுப்பையா இந்த கவிதைக்கு விளக்கமா சொன்ன ஞாபகம் இருக்கு. வெரி குட். இதுதான் கம்பல்சரி கொஸ்டின்ஸ். இப்ப 30 கொஸ்டின் முடிச்சது. அடுத்தது ரேண்டம் கொஸ்டின்ஸ் விட நீங்க 31லேருந்து ஒரு நம்பர் சொல்லுங்க. ஒரு 4, 5 ஒரு நம்பர் சொல்லுங்க முதல்ல. 30லேருந்து 40க்குள்ள ஒரு நம்பர் சொல்லுங்க. 30ல இருந்து 40. 40. 40. உங்க ஸ்கூலுக்கு மறுபடியும் போயிருக்கீங்களா? ஏதாவது டொனேஷன் குடுத்தீங்களா? ஸ்கூலுக்கு போயிருக்கேன். இப்ப ஸ்கூலினுடைய இடமே வேற இடங்களுக்கு மாறி போயிருச்சு. அதனால அது வெளியே ஸ்கூலை விட்டு அந்த ஊரை விட்டு ரொம்ப தள்ளி போயிட்டனால நான் வந்து நடுவுல இப்ப போன தடவை போனப்போ இங்க போயிருந்தோம். அதெல்லாம் விடுமுறை நாட்கள்ல போனதுனால ஸ்கூல் திறக்கல. அதனால யாரையும் பார்க்க முடியல. பார்த்திருந்தாலுமே யாரும் தெரிஞ்சிருக்காது இந்த காலம். டொனேஷன்லாம் ஒண்ணும் கொடுத்தது இல்ல. ஏன்னா அந்த ஓகே. மாதிரி ஒரு இது வரல. அந்த மாதிரி சந்தர்ப்பம் வந்தா நிச்சயமா கொடுக்கணும். 41லேருந்து 60க்குள்ள ஒரு நம்பர் சொல்லுங்க. 60. 60. வகுப்பில் நீங்க எப்பவும் யார்ட்டயாவது பேசிட்டே இருப்பீங்களா? ஏஐ கேக்குது சேதுராஜனும் சார். 4. இல்ல. அதாவது பேசிக்கிட்டே இருப்பேனா, வகுப்புல பேசிக்கிட்டு இருக்கிறது இல்ல. வகுப்பு முடிஞ்சு வந்து வெளியே போறப்போ சேதுராஜுங்கிற ஒரு நெருங்கிய நண்பரோட ரொம்ப பேசிக்கிட்டு இருப்போம். ஓகே. 61லேருந்து 80. 80. ஆ. பள்ளியில் நடந்த சிறப்பு நிகழ்வுகளில் நீங்கள் பங்கேற்றதுண்டா? ஆமா. நாடக போட்டி, பேச்சு போட்டி, பாட்டு போட்டி எல்லாத்துலயும் கலந்து பரிசுகள் வாங்கியிருக்கேன். ஓகே. அடுத்து நீங்க பள்ளியில உபயோகப்படுத்துறது இங்க் பேனாவா? பால் பேன்? அப்ப இங்கு பேனா தான். அது ஒரு முரட்டு ஒரு இங்கு பேனா கொடுத்திருப்பாரு எங்க தாத்தா. ஓகே. பால் பாயிண்ட் பேனா யூஸ் பண்ணது இல்ல அப்ப. அப்போ வரல. நோட் புக்ல எல்லாம் நெறைய பிக்சர்லாம் வரைவாங்க. நீங்க இது மாரி பிக்சர் வரைஞ்சு வாங்கி கட்டிக்கிட்டு இருக்கீங்களா டீச்சர்ட்ட? இல்ல நான் பெரும்பாலும் நல்ல பையன். ஒழுங்கா பாடத்தை கவனிச்சுக்கிட்டு இருப்பேன். சரி. அடுத்த ஒரு கம்பல்சரி கொஸ்டின் இது. நீங்க சின்ன வயசுல அந்த 11த் படிக்கும்போது என்னவா ஆகணும்னு ஆசைப்பட்டீங்க? நடிகன். ஆஹா! நடிகர் ஆகணும்னு ஆசைப்பட்டிருக்கீங்க. இப்ப கடைசி கொஸ்டின். பள்ளி வயதில நீங்க கனவு கண்ட வாழ்க்கைய இப்போது வாழ்ந்துட்டு இருக்கீங்களா? அயல்நாடெல்லாம் போகணும்னு ஆசை இருந்துச்சு. அதெல்லாம் போயிட்டு வந்தாச்சு. வெரி குட், வெரி குட். நல்ல உங்களுடைய மெமரி லைன்ல போனது ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தது. நல்ல ஷார்ப் அண்ட் ஸ்வீட் ஆன்சர்ஸ் உங்கள்ட்டேருந்து வந்தது. நாகேந்திர பாரதி ரொம்ப இன்ட்ரஸ்டிங்கா இருந்தது. ஃபேன்டாஸ்டிக். தேங்க் யூ, நன்றி தேங்க் யூ, சார். தேங்க் யூ. அடுத்தது சார் தென்காசி கணேசன் சார் நீங்க ரெடியா? உங்கள் குரல் இன்னும் வரவில்லை. நீங்க அ வ இருங்க மியூட் பண்றேன். நான் மறுபடியும் நீங்க அன்மியூட் பண்ணுங்க. உங்க ஆடியோ ஏதோ அவுட் ஆயிருக்கு இது. நீங்க மறுபடியும் டிஸ்கனெக்ட் பண்ணிட்டு மறுபடியும் ஜாயின் பண்ணுங்க. நான் அடுத்ததுக்குள்ள இன்னொருத்தர பார்க்குறேன். நீங்க டிஸ்கனெக்ட் பண்ணிட்டு மறுபடியும் ஜாயின் பண்ணி ஆடியோ ஆன் பண்ணுங்க. சோ, இப்போ அடுத்தது வந்து சார் சாய் கணேசன் சார் நீங்க ரெடியா? ஓகே. சாய் ரெடி ரெடி கணேசன் வத்சலா சார் இஸ் மேடம். கம். வத்சலா வத்சலா மேடம் கையை வத்சலா உயர்த்திருக்காங்க சார். வத்சலா இருக்கட்டும், மேடம். இருக்கட்டும். நம்ம ஆஹா சாய் கணேசன் சார் போயிட்டு போலாம். தேங்க் யூ. ஓகே. ஓகே சாய் கணேசன் சார் நீங்க ம் ரெடி ஆயிங்க. வணக்கம் ரெடி வணக்கம். நீங்கள் மீண்டும் பள்ளிக்கு நிகழ்வுக்கு தயாரா நீங்கள்?
தயார் தயார். ஏதாவது தயார் பண்ணிட்டு வந்திருக்கீங்களா? இல்ல. இல்ல. வெரி குட். சரி. உங்கள் பெயர்? சாய் கணேசன். இதுதான் உங்க ரெக்கார்ட்ல இருக்கா? ஆமா. உங்க 11th 12th நீங்க 12th எந்த வருஷம் முடிச்சீங்க? 12th 1979 மார்ச். 79. நீங்க 12th இல்லையா? 12th. 12th 10+2 பியூசி கிடையாது உங்களுக்கு. No, no, 79 SSLC, 81 12th. புரியல. 79 SLC. SSLC 81 12th. 81 2 years. 12th. ஓகே. 81. சோ 11வது படிச்ச பள்ளி உங்களுடைய ஸ்கூல் ஃபைனல் படிச்ச ஸ்கூல் ஃபைனல் நீங்க 12th தான் படிச்சீங்க ரைட்? ஆமா 12th. எஸ் எஸ். 12th படிச்ச பள்ளிக்கூடம் சார்? கார்மல் மேல்நிலைப் பள்ளி, நாகர்கோவில். ஆஹா, நாகர்கோவில். ஓகே. ஸ்கூல் படிக்கும்போது உங்க ஹாபி என்ன? பெரிதா ஹாபி ஒன்றும் இல்லை சார். ஜஸ்ட் படித்தது மட்டும்தான் ஹாபி. படிக்கிறது தான் மெயின் மாநில கேட்டல், பத்திரிகை வாசித்தல், சினிமா பார்க்கறது, அந்த மாதிரி தான் ஹாபி. ஓகே ஓகே ஓகே. சரி, ஸ்கூல்ல நீங்க எவ்வளவு சார் மார்க் அந்த ஃபைனல் இயர்ல இந்த இதுல 12th என்ன மார்க் டோட்டல் மார்க்? 940 அவுட் ஆஃப் 1200. 940 அவுட் ஆஃப் 2000. நீங்க ஸ்கூல்ல ரேங்க் ஹோல்டரா? இல்ல. உங்க 12th உங்க கிளாஸ் டீச்சர் பேர் தெரியுமா? தெரியும். மேக்ஸ் டீச்சர் காஷ்மீர், சயின்ஸ் அதான். ஐயர் சார்னு ஒருத்தர், பாட்டனி இருப்பார், இன்னசென்ட் சுவாலஜி எடுப்பார். நீங்க என்னென்ன சப்ஜெக்ட் படிச்சிருக்கீங்க? மேக்ஸ், பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி, ஓ. தென் இங்கிலீஷ், பிரெஞ்ச். +2 I took French. உங்களுக்கு எது ரொம்ப பிடிச்ச சப்ஜெக்ட் இதுல? மேக்ஸ். மேத்ஸ். வெரி குட். சரி, உங்களுக்கு கோ எஜுகேஷனா? இல்ல, பாய்ஸ் ஸ்கூல். ஆஹா. சரி, அப்படி இருந்தாலும் பக்கத்துல நிறைய தோழிகள்லாம் பக்கத்து ஸ்கூல்ல அங்கெல்லாம் இருந்திருப்பாங்க. உங்களுக்கு யாராவது தோழிகள் உண்டா அந்த ஸ்கூல் படிக்கும்போது? இல்ல, கிடையாது. ம்? கிடையாது. என்ன சார்? இல்ல, கிடையாது. ஐயோ, இல்லையா? சரி, ஒரு நெருக்கமான தோழர்கள் பள்ளியில இருப்பாங்களே, அட்லீஸ்ட் அவங்களுடைய பேர் 2 பேர் சொல்ல முடியுமா? இப்போ நிறைய இருக்காங்க. இசி தானோ, பெஸ்கி ஆண்டனி ராயன். அவங்கள ரொம்ப நாள் கழிச்சு இப்போ சமீபத்திலேயே அதை எப்பாவது மீட் பண்ணிருக்கீங்களா? they are my WhatsApp friends. Still I am in contact with them. ஃபேன்டாஸ்டிக் ஃபேன்டாஸ்டிக். சரி சரி, பள்ளிக்கூடம் படிக்கும்போது உங்களுக்கு ஏதாவது ரொமான்ஸ் எல்லாம் இருந்ததா ஏதாவது? இல்ல இல்ல இல்ல, கண்டிப்பா இல்லவே இல்லை. இல்ல, ஒய்ஃப் பக்கத்துல இருக்காங்கன்னு நினைக்கிறேன். பரவாயில்ல. சரி, உங்க ஸ்கூல்ல உங்களுக்கு ஏதாவது பட்டப்பேர் இருந்தா? இல்ல, கிடையாது. சாய் கணேஷ் தான் கூடுவாங்க. உங்க சாய் கணேசன் தான் கூடுவாங்களா இல்ல சாயின்னு ஆமா, கூடுவாங்களா? எல்லாரும் சாய் கணேஷ் தான் கூடுவாங்க. ஓகே ஓகே. அப்போ படிச்ச புஸ்தகங்கள், அதாவது கதை புஸ்தகங்கள், அது மாதிரி அல்லது நான் ஃபிக்ஷன் அந்த மாதிரி படிச்ச ஏதாவது 2 புக் சொல்ல முடியுமா? புத்தகங்கள் நாவல்ஸ் தான். கல்கி ஆனந்தோட ரெகுலரா படிப்பேன். ஓகே ஓகே சினிமா ஓகே பாக்குறது நிறைய இருந்தது. ஓகே. சினிமா தான் உங்க ஹாபிட் சொல்றீங்க. சினிமால உங்க ஃபேவரட் ஹீரோ யார் அப்போ? சிவாஜி கணேசன். சிவாஜி கணேசன். சரி, ஹீரோயின்? ஹீரோயின் ஸ்ரீதேவி. மேபி that time only she was entering. ஓ, ஸ்ரீதேவி. ஓகே ஓகே. அடுத்தது ஒரு கவர்ச்சி நடிகை யாருன்னு கேட்கலான்னு கேட்டா நீங்க ஸ்ரீதேவின்னு சொல்றீங்க. அவங்க கதாநாயகி கவர்ச்சி நடிகையா போயிட்டாங்க அவங்க. சரி, பள்ளிக்கூடம் படிக்கும்போது நீங்க ஏதாவது ஒரு கையெழுத்து பத்திரிகை அந்த மாதிரி அல்லது வேற ஏதாவது பத்திரிகை நடத்திருக்கீங்களா? பள்ளிக்கூடத்துல இருக்கும்போது இல்ல சார். இல்ல, பள்ளிக்கூடத்துல இல்ல. ஓகே ஓகே. மேடை பேச்சு பேசியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அங்க ஸ்கூல் டேஸ்ல. கார்மல் ஸ்கூல்ல அதிகம் நான் பேசினதே கிடையாது. வேற அதுக்கு முன்னாடி 9th வரை ஸ்கூல் டேஸ்ல, பிரைமரி ஸ்கூல் டேஸ்ல நிறைய படிக்கிறேன். ஓகே ஓகே. கதை எழுதிருக்கீங்களா அந்த சமயத்துல? பெருசா இல்ல, நதிங். கவிதை எழுதிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கவிதை கவிதை கண்டிப்பா எழுதவே இல்லை. கவிதை எழுதணும் ஆர்வம் உண்டு, ஆனா எழுதினதே கிடையாது. அப்புறம் நாடகம்? நாடகமும் நான் யங் டேஸ்ல பண்ணிருக்கேன். கார்மல் ஸ்கூல்ல பண்ணதில்லை. பிகாஸ் கார்மல் ஸ்கூல் வெரி பிக் ஸ்கூல். ஸோ எல்லாருக்கும் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்காது. அல்ல, டூர் போயிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அந்த ஸ்கூல்ல இருந்து. எங்க டூர் போயிருக்கீங்க? அதுவும் சின்ன வயசுல தான் போயிருக்கேன். மயிலாடி ஸ்கூல்ல படிக்கும் போது தான் டூர் போயிருக்கேன். கொடைக்கானல், மதுரை தான். கார்மல் ஸ்கூல்ல இருந்து போனது கிடையாது. ஸ்போர்ட்ஸ் ஏதாவது கலந்துட்டு இருக்கீங்களா? ஸ்போர்ட்ஸ் பக்கமே போல. சரி, அப்போ வாத்தியார்ல அடி வாங்கியிருக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். எதுக்காவது வாங்கிருக்கீங்களா? கொஞ்சம் எப்பமாவது இந்த பேசுறது, இந்த அசம்பிளில டிசிப்ளினா இல்லாம இருக்கிறது, அந்த மாதிரி டைம்ல அந்த மாதிரி சமயத்துல அடி வாங்கியிருக்கீங்க. அப்புறம் என்சிசில இருந்திருக்கீங்களா ஸ்கூல்ல இருக்கும்போது? என்சிசியில் இருந்திருக்கேன். நாட் அட் கார்மல் ஸ்கூல், பட் அட் மயிலாடி ஸ்கூல் as well as at IIT மெட்ராஸ்.
ஓகே, ஐடி ஓகே. மெட்ராஸ்ல என்சிசியில் இருந்திருக்கேன் 2 வருஷம். உங்க ஸ்கூலுக்கு மறுபடியும் போயிருக்கீங்களா? ஏதாவது டொனேஷன் குடுத்துருக்கீங்களா அந்த ஸ்கூலுக்கு? டொனேஷன் கொடுக்கல. ரீசெண்டா ஒரு தடவை ஐ வென்ட் தேர், பட் ரோட்ல கிராஸ் பண்ணும்போது பார்த்தேன், ஸ்கூல்ல பார்த்தேன், இன்சைடு போல. அவருக்கு இல்ல. சரி. உங்க ஸ்கூல்ல வந்து இந்த பெஞ்ச் மேல ஏறி நிக்க சொல்லுவாங்களா? பெஞ்ச் மேல ஏறி நின்னுருக்கீங்களா பனிஷ்மெண்ட், நீங்க? சிவியர் பனிஷ்மெண்ட் உண்டு எங்க ஸ்கூல்ல. ஸ்கூலை சுத்தி பெஞ்ச் ஓடணும், மேல அந்த ஏறி மாதிரிலாம். நின்னு அனுபவம் உண்டா? பெஞ்ச் மேல. இல்ல, எனக்கு கிடையாது. உங்க பள்ளிக்கூடத்துல உங்க சீட் எங்க இருக்கும்? ஃப்ரண்ட் சீட்டா, பேக் சீட்டா, இல்ல நடுவுலயா? எந்த இடத்துல இருப்பீங்க? நீங்க உட்கார்ந்த இடம். பேக் பெஞ்சஸ் தான், நாட் இன் ஃப்ரண்ட் ரோ. ஓ! பேக் பெஞ்சர் தான். சரி. மத்த ஃப்ரெண்ட்ஸ்களோட சேர்ந்துட்டு எல்லாரையும் கலாட்டா பண்ணுவீங்களா நீங்க? மத்த சின்ன மாட்டேன் பசங்களையோ, இல்ல மாட்டேன் ராகிங் மாட்டேன். அந்த மாரிலாம் கிடையாது. கிடையாது கிடையாது. அப்புறம் ஸ்கூல்ல ஏதாவது பாட்டுலாம் பாடியது உண்டா? பாட்டுல இன்ட்ரெஸ்ட் உண்டு, பாடினது கிடையாது, ஸ்கூல்ல பாடினது கிடையாது. ஓகே, ஓகே. உங்க ஸ்கூல்ல லைப்ரரி கண்டிப்பா இருக்கும். அந்த ஸ்கூல் ம். லைப்ரரியில ஏதாவது புக் எடுத்து படிச்சிருக்கீங்களா? ஏதாவது ஞாபகம் இருக்கா? எந்த புக் எடுத்திருக்கோன்னு? ஞாபகம் இல்லை சார், ஞாபகம் இல்லை. நீங்க பள்ளிக்கூடத்துல இருக்கும்போது உங்களுக்கு ரொம்ப ஒரு ஒரு ஏதாவது ஒரு கவலை ரொம்ப அதிகமான ஃபீல் பண்ண இது என்ன? கவலை என்னது? ஏதாவது ஒண்ணு. அந்த சமயத்துல நெறைய இருக்கும். இது தொலைஞ்சு போச்சு, இது பண்ணல, இது பண்ணணும் அப்படிங்கிற மாரிலாம் இருந்திருக்கணும். சின்ன சின்னதா நெறைய இருக்கும். பட் உங்களுக்கு வாட் யூ ரிமெம்பர் நவ்? பஸ் மிஸ் பண்ணிடக்கூடாதுங்கிற ஒரு கவலை பெருசா இருக்கும். நீங்க ஸ்கூலுக்கு போம்போதா? இல்ல ஸ்கூல்ல இருந்து திரும்ப வீட்டுக்கு போம்போதா? ரெண்டு ரெண்டு டைம்லயும், ஈவினிங் எல்லாம் ரொம்ப லேட் ஆயிரும் அதனால. நீங்க இப்ப ராக்கெட் சயின்டிஸ்ட்ன்னு தெரியும். நீங்க சின்ன வயசுல அதான் 12th படிக்கும்போது இந்த மாதிரி ஆசை இருந்ததா உங்களுக்கு? என்னவா ஆகணும்னு ஆசைப்பட்டீங்க நீங்க? இன்ஜினியரிங் தான் ஆசைப்பட்டிருந்தேன். ஸோ ராக்கெட் சயின்ஸ் ஐ நெவர் ஃபெல்ட். ஓகே. ஸோ கடைசி கேள்வி. நீங்க பள்ளி வயசுல நீங்க கனவு கண்ட வாழ்க்கையை இப்போது வாழ்ந்துட்டு இருக்கீங்களா? அதாவது ஆஃப்டர் வேலை பார்த்துட்டு இப்போ ரிட்டயர்மென்ட் ஆகி இருக்கிற சமயத்துல அந்த நினைவுகளோட இருக்கீங்களா? அல்லது அப்ப பண்ணத விட அடடா! அப்போ பண்ண வேற நினைச்சோம் இப்ப வேற ஒரு இடத்துல இருக்கோமே அப்படிங்கிற மாரி ஒரு ஃபீலிங் இருந்ததா உங்களுக்கு? ஓகே, ஐ திங்க் ஆல்மோஸ்ட் அப்படி நினைச்ச மாதிரி தான் வந்திருக்கு வாழ்க்கை. வெரி குட், வெரி குட். தேங்க் யூ சார். உங்களுடைய மெமரி தேங்க்யூ. லேன் ரொம்ப பிரமாதமா இருக்கு. ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தது. ரொம்ப ஜாலியா இருந்தது. உங்களோட சேர்ந்து நாங்க பயணிக்கிறது ரொம்ப அருமையா இருந்தது. தேங்க் யூ, தேங்க் யூ. அடுத்தது சார் கேக்குறதா? தென்காசி கணேசன் சார், நீங்க ரெடியா? அதுக்கு அடுத்தது வத்சலா மேடம் நீங்க. கேக்குறதா? ஆ ஃபர்ஸ்ட் கிளாஸ். உங்க குரல் வந்து விட்டது. சிம்ம குரல் உங்க குரல் வராம இருந்தோம்னா நாங்க இல்ல எப்படி இல்ல நிகழ்ச்சி ப- எடுக்கிறது? ப- பள்ளிக்கூடத்துல 3வது ரேங்க். சோ இதுலயும் நீங்க 3வது தான் வரும்போது வரணும் இருக்கு. சொல்லுங்க நீங்க. இல்ல அதனால 3வது தான் வரணும் இருக்கு. ஓஹோ! அதே 3வது இங்க விட்டீங்களா? ஓகே, ஓகே. ம். ஆனா நீங்க முதல் தரமா வர்றீங்க. இப்ப கேட்க போறோம். மீண்டும் பள்ளிக்கூடம் போகும் நிகழ்வுக்கு தயாரா சார்? ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். உங்களுடைய தயார். பெயர் தென்காசி கணேசன் சொல்லுவோம். ஸ்கூல்ல என்ன சார் பேரு? ஸ்கூல்ல கணேசன். பெரும் கணேசன். ஓகே, பெரும் கணேசன். ஓகே. நீங்க 11th படிச்ச எந்த வருஷம் சார் அது? 74, 73, 74. 73, 74. எந்த பள்ளிக்கூடம் படிச்சது? படிச்சது வந்து NLC பாய்ஸ் ஹை ஸ்கூல் நெய்வேலி. நெய்வேலி. ஊர் கேட்டீங்க. அதுவே சொல்லிட்டீங்க. நெய்வேலி. சரி. உங்க SSLCல நீங்க மொத்தம் எவ்வளவு மார்க் வாங்கியிருக்கீங்க? 65%. எல்லாம் பெர்சன்டேஜ் தான் சொல்றீங்க. இல்ல ஆக்சுவல் அதான் மார்க்ஸ் தெரியல. 300 ஞாபகம் இல்ல. அவுட் ஆஃப் 600 385. அதனால ஒரு மாசம் வெளியில போகாம இருந்தேன். 400க்கு கீழே வாங்கினாலே ஃபெயில் மாதிரின்னு ஒரு எண்ணம். இப்ப 400க்கு மேல வாங்கினாதான் படிக்கிறவன்னு அர்த்தம். ஆஹா. அண்ணா எல்லாம் சத்தம் போட்டு எல்லாம். ஆமா 60 பிளஸ் இதுதான் சார். ஃபர்ஸ்ட் கிளாஸ் மார்க் தான் சொல்லுவாங்க இந்த காலத்துல. ஆமா ஓகே. ஃபர்ஸ்ட் கிளாஸ் மார்க். ஆனா 400ங்கிறது ஒரு இதா இருந்தது அப்பெல்லாம். அந்த 600க்கு 400ங்கிறது ஒரு பெரிய பெஞ்ச் மார்க்கா இருந்தது. உங்க கிளாஸ்ல மொத்தம் எத்தனை பேர் இருந்தாங்க? இப்போ ஒன்னே பாய்ஸ் ஹை ஸ்கூல் தான். அதனால வந்து கிட்டத்தட்ட ஒரு 40 பேர். அடாடா! நெறைய கேள்விக்கு நீங்க பாய்ஸ் ஹை ஸ்கூல்னு பேர் சொல்லிட்டீங்க. நெறைய ஆமா கேள்விகள்லாம் அடி வாங்கிட்டு இருக்கு. இருந்தாலும் உங்களுக்கு வருவோம். உங்க கிளாஸ் டீச்சர் பேரு ஞாபகம் இருக்கா? அதான் வைத்தியராமன். யு. வைத்தியராமன் MA. வைத்தியராமன் எம்.ஏ. வெரி குட், வெரி குட். அவர் என்ன சப்ஜெக்ட் எடுத்தாரு உங்களுக்கு? அவர் வந்து இங்கிலீஷ் அண்ட் ஹிஸ்டரி. வெரி குட், வெரி குட், வெரி குட். ஸோ நீங்க கோ எஜுகேஷன் இல்லன்றீங்க. சரி, உங்க வேற யாராவது பக்கத்துல அல்லது பக்கத்து வீடு, எதித்த வீடு தோழிகள் 2 பேர் நிச்சயமா தெரிஞ்சிருக்கும். நெறைய பேர் தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு. அதுல 2 பேர் சொல்ல முடியுமா? ஒன்னு வந்து பவானின்னு எங்க சிஸ்டரோட கிளாஸ்மேட்டு. ஆமா அவதான் நெய்வேலி நாராயணன்னு மிருதங்கம் வாசிக்கிறா அவங்க சிஸ்டர். ஆமா அப்புறம் எய்த்தாப்புல ஜவஹர் ஸ்கூல்ல படிச்ச ஒரு பொண்ணு சொன்னலதான் நினைக்கிறேன் அவ. ஆனா அதிகமா ரொம்ப தயக்கமா 20 வயசு வரை பெண் பக்கம் போனாலே ஒரு கை காலம் நடுங்குற மாதிரி ஒரு
அப்படியே இருந்தாச்சு. மிஸ் பண்ணிட்டோமோன்னு தோன்றது. 20க்கு அப்புறம் மாறிட்டீங்கன்னு தெரியுது. ஓகே, வெரி குட். அப்போ வேற ஏதாவது நெருக்கமான தோழி யாராவது இருந்தாங்களா அந்த சமயத்துல? சார் நான் நெருக்கமான கேட்கல. மறுபடியும் சொல்றேன், ஏஐ கேக்குது. நெருக்கமான தோழின்னு யாரும் இல்லை சார். சரி, ரொமான்ஸ் ஏதாவது அந்த சமயத்துல ஏதாவது ரொமான்டிக் ஐடியாஸ் எல்லாம் ஏதாவது இருந்திருக்கும் நிச்சயமா. ரொமான்டிக் ஐடியா வந்து மெயின் காரணம் எகைன் வந்து சிவாஜி கணேசனுடைய தாக்கம். அதாவது ரொம்ப ரேரா படம் போனாலும் சிவாஜி ரசிகர்கள் நண்பர்கள் இருந்தனால அந்த சிவாஜி கணேசனும் தேவிகாவும் நடிச்ச படத்தை பார்த்த உடனே அது மாதிரி ரொமான்ஸா இருக்கணும் அப்படின்னு ஃபியூச்சர்ல அது மாதிரி ஜாலியா இருக்கணும் அப்படின்னு தோணிட்டு. சரி, உங்க பிடிச்ச ஹீரோயின் யாரு? தேவிகாவா அல்லது வேற தேவிகா யாராவது? தேவிகா. தேவிகா. ஆனா ஓகே, நான் 11th படிக்கும் போது வாணிஸ்ரீ பிடிச்சது. ஏன்னா வசந்த மாளிகை வந்தது, அதனால இந்த வாணிஸ்ரீ ரொம்ப பிடிச்சது. அப்புறம் தேவிகா, வாணிஸ்ரீ. வெரி குட், வெரி குட். ஸோ அந்த சமயத்துல நீங்க உங்க ஃபேவரட் அப்ப என்ன இது வசந்த மாளிகை தான் ஃபேவரட் மூவியா அது ஆமா உங்களுக்கு? ஆமா ஆமா, வசந்த மாளிகை வந்து ரொம்ப ஃபேமஸ். அதை வச்சு நாங்களே சிவாஜி மாதிரிலாம் நடிச்சு படிச்சு பேசி அந்த வசனம் எல்லாம் பண்ணி அதெல்லாம் இல்ல, அந்த பண்ணி. காலத்துல இன்னொன்னு சொல்லுவாங்க, சிவாஜி, எம்ஜிஆர். சில பேர் சிவாஜி எடுத்துன்னா எம்ஜிஆர் படமே பார்க்க மாட்டாங்க. நீங்க ஆமா, அப்படியா? நான் இல்ல. நான் அப்படிதான் இன்னைக்கு வரை 3 படம் தான் பார்த்திருக்கேன் எம்ஜிஆர் படம். அட, அட, அட. ச- சரி, வேற செகண்ட் லைன் ஹீரோ லைக் ஜெய்சங்கர், ரவிச்சந்திரன் அந்த மாதிரி ஆட்கள்லாம் பிடிக்குமா? அப்ப எனக்கு ரொம்ப பிடிச்சது வந்து ரவிச்சந்திரன். சரி. அங்க இது மேடை பேச்சு நீங்க ஸ்கூல்ல கண்டிப்பா பேசியிருக்கீங்களா? பள்ளிக்கூடத்துல எல்லா போட்டியிலையும் கலந்துருக்கேன். அதுல வந்து பாரதியார் பத்தி பேசியிருக்கேன். அப்புறம் ஒரு இந்த இந்த ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ் கிளப் மாதிரி ஒரு ஸ்கூல் அசோசியேஷன் ஒன்று இருக்கும். அதுல வந்து ராமனடியில வீர சிவாஜி கண்ணதாசன் பேசுற வசனத்தை பேசி முதல் பரிசு வாங்கியிருக்கேன். சிவாஜி அது அண்ணா எழுதினது இல்ல? அண்ணா எழுதின வசனம் இல்ல, இல்ல? அண்ணா எனது கதை நாடகம். ராமநாத்தி ராமனேன்னு ஒரு படம் வந்தது. அதுல வந்து வீர சிவாஜியா வருவார், சிவாஜி வேஷம் போட்டு. ஆமா. அதுக்கு வசனம் வந்து கண்ணதாசன் உள் வசனம். இல்ல சார், அது ஆமா. அண்ணான்னு தான் நினைக்கிறேன். சரி, பார்க்கலாம். இல்ல, அண்ணா வந்து முதல் நாடகம். இது படத்துல ஒரு 10 நிமிஷம் மட்டும் சிவாஜி ஒரு நடிகரா வருவார் அதுலயே சிவாஜி. அப்ப ஒரு வீர சிவாஜி படம்னு சொல்லிட்டு நடிப்பாரு. அரசியல் அறியாதவனா, அரசு வித்தை ஆமாமா. புரியாதவனா அப்படின்னு ஒரு ஆமா. வார்த்தை வரும். அதெல்லாம் வந்து அதை நாங்க பாராம படிச்சு தனி நடிப்பு போட்டி மாதிரி பேசி அதுல பிரைஸ் வாங்கி ஓகே. சரி, நீங்க நாடகம் நடிச்சிருக்கீங்களா சார்? நடிச்சிருக்கேன். ஆஹா. இப்ப இல்ல ஆண்கள், பெண்கள் 2 உண்டா? இல்ல வெறும் ஆண்கள் மட்டும் தானா? ஆண்கள் பெண்கள், ஏன்னா எங்களுக்கு இங்கிலீஷ் மீடியம் ஸ்கூல்ல வந்து கேர்ள்ஸ் உண்டு ஆப்போசிட்ல, அதே ஓ! கேம்பஸ்ல. ஓ! அதுல இங்கிலீஷ் மீடியம் உண்டு. அவங்களெல்லாம் பார்த்தாலே எங்களுக்கு கொஞ்சம் அவள்லாம் ரொம்ப படிச்ச மாதிரியும் ஒரு மேல் தட்டு மாதிரி ஒரு மனசுக்குள்ள ஒரு காம்ப்ளெக்ஸ் உண்டு. ஆனா நாடகம் போது நல்லா பேசி நடிச்சிருக்கோம். ஓகே, ஓகே, ஓகே. சரி, வாத்தியார்ட்ட ஏதாவது அடி வாங்கியிருக்கீங்களா? வாத்தியார் அடி வாங்கி பேச்சுக்காக தான், படிப்புக்காக வேற எதுக்காக கிடையாது. திரும்பி பார்த்து பேசாத அப்படின்னாருன்னா நம்ம அவர் சொன்னதை பத்தியோ ஏதோ எனக்கு தெரிஞ்சதை அப்பவே பேசணும்னு சொல்லிட்டு, ஏன்னா ஆல்மோஸ்ட் செகண்ட் பெஞ்சு அல்லது ஃபர்ஸ்ட் பெஞ்சு தான் உட்காருவேன். ஸோ அதனால அங்கிருந்து கம்ப நீட்டி சொல்லுவாரு, படிக்கிற ஆனா இவ்வளவு பேசாத, பின்பக்கம் திரும்பி பேசாத, மண்டையிலேயே அடிப்பேன் அப்படின்னாரு. அடிச்சிருக்கேன், பெஞ்சில் ஏறி நின்றுருக்கேன். சார் 67ல நீங்க எந்த எந்த கிளாஸ் படிச்சிருந்தீங்க? 1967ல. 67ல வந்து 5th. 5th. ஓகே. அப்போ தமிழ்நாடு அரசியல் அப்போ மாற்றம் நடந்தது. அப்போ நீங்க as a ஆமா, ஸ்டூடெண்ட்டா ஏதாவது நீங்க அத பத்தி ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? நல்ல ஞாபகம் இருக்கு. கலந்துன்றதெல்லாம் கிடையாது. ஏன்னா அப்பா நல்ல இதெல்லாம் விஷயம் பேசுவாரு. ஊர்ல அப்பாவுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பேசுவா. அதனால அந்த நேரத்துல வந்து இந்த எம்ஜிஆர் போஸ்டர் வந்து தெரு தெருவா நாங்க மெயின் ரோட்ல இருந்தோம், இப்ப தென்காசியில இருந்தோம். அந்த குண்டடிப்பட்டு அந்த போஸ்டரை முன்னாடி வச்சுட்டு ஓட்டு கேட்பாங்க. இப்ப எங்க அப்பா இதுக்கு அதுக்கு என்ன சம்பந்தம்டா, இதை வச்சு ஓட்டு கேட்கறானே அப்படின்னு பேசினது எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்கு. அண்ணாதுரை, கருணாநிதி தான் எங்க வீட்டுல இருந்து ஒரு 100 மீட்டர் 200 மீட்டர்ல மேடை. அந்த பேச்செல்லாம் போயிருக்கேன், அங்க தூரம் இருந்து பார்த்திருக்கேன். வசனங்கள் ஞாபகம் இல்லாட்டாலும் அதெல்லாம் பார்த்திருக்கேன். பரபரப்பா இருந்தது. அதுவும் தோந்து போயிட்டாரு காமராஜர்னு உடனே ஒரே ஊரே ஒரு மௌனமாயி அப்பெல்லாம் ரொம்ப ஃபெல்ட் வெரி பேட். அப்ப இருந்து உள்ள அரசியல் அப்புறம் 72ல துக்ளக் படிக்க படிக்க அப்படியே சேர்ந்துருது. ஸ்கூல் ரீயூனியன் இருந்ததா சார் உங்களுக்கு? அந்த மாதிரி ஏதாவது போயிருக்கீங்களா? இல்ல, யாராவது பழைய நண்பர்களை மீட் பண்ணிருக்கீங்களா? ஸ்கூல் ரீயூனியன் இல்லை. ஏன்னா அதுக்கப்புறம் நான் ஒரு வேலை கஷ்டப்பட்டு படிச்சு இப்படி இப்படி வந்து இதுல விட்டு போச்சு ஆக்சுவலா. ஆனா நண்பர்களை சந்திச்சிருக்கேன். இன்னைக்கும் 2 பேர் பெர்மனண்டா டெய்லி வாட்ஸ்அப் மெசேஜ் வந்து என் கிளாஸ்மேட். அவன் தான் ஸ்கூல் ஃபர்ஸ்ட், அந்த டாக்டர் அன்வர் ஹுசைன். இஸ் எ முஸ்லீம் பாய், பட் ரொம்ப வெரி மச் அவன மாதிரி முஸ்லீம் இருந்தானே இந்தியா பூரா அவ்வளவு நல்லா இருக்கும். அந்த மாதிரி ஒரு நல்ல பையன். அவன் இன்னைக்கும் பாண்டிச்சேரியில நெய்வேலியில டாக்டரா இருக்கான், ஆர்ட் ஸ்பெஷலிஸ்ட். ஸோ இன்னமும் வாட்ஸ்அப்ல இருக்கான். அவன் கூட நல்லா பேசுவேன்.
அப்புறம் எனக்கு ஜியாகிரபி எடுத்த வாத்தியார் வந்து வைத்தியநாதேஸ்வரன். அவர் இன்னும் குழந்தையில இருக்காரு, 85 வயசு ஆச்சு. என்னுடைய புதிய ஆத்திசூடி வாரம் பார்த்துட்டு கமெண்ட் எழுதுவாரு. ஸோ எனக்கு பாராட்டி அது எனக்கு பெரிய இதை சந்தோஷமா விட இருக்கு. என்ன சார் ரீயூனியன் வேணும்? ரொம்ப அவருடைய வாத்தியாரே இருக்காருன்னா அப்ப ரொம்ப மகிழ்ச்சி தான் அது. சரி, நீங்க பள்ளிக்கூடத்துல மத்தியானம் சாப்பாடு எங்க வீட்டுல இருந்து கொண்டு வந்து சாப்பிடுவீங்களா? இல்ல வீட்டுக்கு போய் சாப்பிடுறீங்களா? இல்ல வீட்டுல இருந்து, ஏன்னா தூரம் 3 கிலோமீட்டர் மேல. காத்தாலேயே கையில ஒரு சின்ன யோசில் குட்டி சம்படத்துல தயிர்ஞ்சாதான் மாங்காதான், வேற எதுவும் கிடையாது. மிஞ்சி போனா என்னைக்காவது ஒரு நாள் உப்புமா, ரவா உப்புமா பண்ணி கொடுப்பா. அதை நான் வந்து உட்லண்ட்ஸ் மாதிரி நினைச்சுப்பேன். அன்னைக்கு 12 மணி எப்போ வரப்போகுதுன்னு காத்துட்டு இருப்பேன் அந்த உப்புமா சாப்பிட்றதுக்கு. எல்லாரும் முன்னாடி நான் டிஃபன் சாப்பிட்றேன், சாதம் இல்லைன்னு சொல்றது ஒரு பெருமை, அவ்வளோ. மத்த ஃப்ரெண்ட்ஸுகளோட சண்டை போட்டிருக்கீங்களா? அங்க சண்டை போட்டு அடிதடி எல்லாம் வந்து இந்த மாதிரி அடி அடி வாங்கின அளவுக்குலாம் போனேன். ஆனா விவாதங்கள் உண்டு. இதே அன்வர் ஹுசேன் வந்து பக்கா எம்ஜிஆர் ஃபேன், நான் சிவாஜி ஃபேன். ஸோ எங்க கூட்டமே தனியா ஒண்ணு உண்டு. பள்ளிக்கூடத்திலேயே பாதி சிவாஜி ஃபேன், பாதி எம்ஜிஆர் ஃபேன் கிளாஸ்லயே. ஸோ நாங்க 2 பேரும் ஒவ்வொரு படத்தை பத்தி, இந்த படத்துல இது மாதிரி நடிக்க முடியுமா பாருங்க. ஒரு படம் தான் நான் பார்ப்பேன், அவன் எல்லா படமும் பார்த்துட்டு வருவான். அவன் அந்த நினைத்தது முடிப்போம் இல்லையா, எம்ஜிஆர் ஸ்டைல் தெரியும், அதெல்லாம் ஒரு ஸ்டைலாடா, ராஜபாட்டம் முதல்ல பாரு, நான் 2 பேரும் படம் பார்க்காமே இவ்வளவு பேசுறேடா அப்படிமா. நான் கேட்டது எல்லாத்தையும் வச்சு அப்படிலாம் பேசிட்டு இருப்போம். 2 பேருக்கும் அந்த விவாதங்கள் வரும். அடிதடி சண்டைகள்லாம் பள்ளிக்கூடத்திலேயே பார்த்தது கிடையாது சார். பள்ளிக்கூடத்துல வரும்போது நீங்க நிறைய கவிதைகள், கதைகள் எழுதிருக்கீங்களா? அது எதாவது ஞாபகம் இருக்கா அப்போ? கவிதைகள், கதைகள்ல கோகுலத்துக்கு தீபாவளி பத்தி 4 வரி எழுதினேன், ஞாபகம் இல்லை. ஆனா ரொம்ப நாள் வச்சிருந்தேன் அதை. மண்பதைங்கிற வார்த்தையை உபயோகித்தேன். தமிழ் வாத்தியார் ஏதோ சொல்லி கொடுத்தாரு, மண்பதைனா உலகம். அந்த வார்த்தையை உபயோகிச்சோடனே தமிழ் வாத்தியார் கூப்பிட்டு, பரவாயில்லையே இப்படிலாம் கவிதை எழுதியே அப்படின்னாரு. தீபாவளிக்கு நரகாசுரன் மண்பதியை அழித்த நாள் எல்லாமோ போட்டு அதுக்கு வந்து போட்டிருந்தேன். அது கோகுலத்துல வந்து எனக்கு அப்போ ஏதோ 2 ரூபாயோ என்னமோ ரூபா வேற வந்தது. அது ரொம்ப சந்தோஷமா இருந்தது. அப்புறம் சிவாஜி ரசிகன்னு கையெழுத்து பிரதி எங்க சீனியர்ஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ அது வீட்டுக்கு தெரியாம அதுல சும்மா 4-5 வரி சிவாஜி பத்தி தெரிஞ்சது, படங்கள் பத்தி, அதெல்லாம் அப்பவே இருக்கேன். சார், பள்ளிக்கூடத்தினால உங்களுடைய கனவு என்னவா இருந்தது சார்? பின்னாடி நம்ம என்னவா ஆகணும் அப்படின்னு நீங்க நினைச்சிட்டு இருந்தீங்க? எனக்கு உண்மையிலே ரொம்ப பிடிச்ச இது வந்து யோசிச்சது வந்து அப்போ 2 விஷயம். ஏன்னா இது கர்நாடக சங்கீதம் நிறைய கேட்பேன், அக்கா படிச்சனால. அதனால ஒரு லால்குடி ஜெயராமன் மாதிரி வயலின் வாசிச்சு பெரிய ஆள் ஆகணும் அப்படின்னு ஒரு ஆசை இருந்தது. இன்னொன்னு தமிழ் ஆசிரியர் ஆகணும்னு. 2மே நிறைவேறாத காரணம் எனக்கு ஒரு எப்படி கொண்டு போகணும்னு ஒரு வழிகாட்டி இல்லாதனால முட்டி மோதி ஏதோ வந்து இன்னைக்கு ஒரு ரசிகரா இருக்கும், அந்த மட்டுக்கு சந்தோஷம், அவ்வளோ. அதேதான் கடைசி கேள்வி. அதான் அதுக்கே சொல்லிட்டீங்க. பள்ளி வயதுல நீங்க கனவு கண்ட வாழ்க்கையை இப்போது வாழ்ந்துட்டு இருக்கீங்களா? அல்லது நிச்சயமா, அதை பத்தி நினைச்சு அந்த நினைவு அலைகள்லயே மிதந்துட்டு இருக்கீங்களா? நிச்சயமா. அதாவது அந்த கனவலைகள் நினைஞ்சு நல்ல வாத்தியார்கள் கிடைச்சாங்க, நல்ல ஃப்ரெண்ட்ஸ் மாணவர்கள் கிடைச்சாங்க, ஒழுக்கத்தோட சேர்ந்த சந்தோஷமா அனுபவிச்சேன் நான். இந்த பள்ளிக்கூடம் இந்த ஸ்ட்ரெஸ் எல்லாம் சத்தியமா கிடையாது. நான் வந்து எஸ்எஸ்எல்சி வந்து பிப்ரவரிக்கு அப்புறம் தான் நீ 11ஆம் கிளாஸ் எழுத போறேங்கிற எண்ணமே. அது வரை முந்தின நாள் சாயந்தரம் வரை மழையை நனைஞ்சு சைக்கிள்ல போயிட்டு ஜாலியா சுத்திட்டு, ஏன்னா இந்த வருஷம் எஸ்எல்சி எழுதுலன்னு யாரும் ஒன்றும் பெருசா சீரியஸா கேட்டதும் கிடையாது, படிச்சதும் கிடையாது. ஸோ அப்படி ஒரு ஜாலியாக போய் நான் இன்னும் கொஞ்சம் நல்லா படிச்சிருந்தேன்னா 450 வாங்கியிருப்பேன். எலக்டிவ் சப்ஜெக்ட் என் மேலே திணிச்சிட்டாங்க. எனக்கு அவ்வளோவா பிடிக்காது பாரதியார் மாதிரி கணக்கு. அல்ஜிப்ரா எடுத்தால் 100 வாங்கலான்னு எங்கள் பிரதர் வந்து நீ அல்ஜிப்ரா தான் எடுத்தாகணுன்ட்டாங்க. கடைசியில் அதில் தான் 40 மார்க் வந்தது. பாக்கி எல்லாத்தையும் 70, 80 வந்தது. ஸோ அதனால குறைஞ்சது. எதுக்கு சொல்கிறேன், அப்போ கூட டென்ஷனே இல்லாமல் பிப்ரவரி வரை விளையாண்டுருந்தோம். மார்ச் மாதம் எக்ஸாமு. இந்த அப்பயுமே நம்ம மார்க் வாங்கியிருக்கோம். ஒரு டென்ஷன் இல்லாமல் நல்லா கோவிலுக்கு போயிட்டு ஜாலியாக சிரிச்சுட்டு எல்லாருமே, நான் உட்பட ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்கின அனுவர்சன் உட்பட கபடி விளையாடிருக்கோம் எக்ஸ்எல்சி முன்னாடி. அந்த மாதிரி ஒரு நல்ல ரொம்ப சந்தோஷமா அருமையா நினைவுகள். இருந்தது. உங்களுடைய பள்ளி வாழ்க்கையை அப்படியே நினைச்சு பார்க்கும்போது அப்படியே ரொம்ப அருமையா இருக்கு. நீங்க கனவு கண்ட வாழ்க்கையை விட சிறப்பான வாழ்க்கையை நீங்க வாழ்ந்துட்டு இருக்கீங்க. நீங்க நிச்சயமா, நிச்சயமா. மியூசிக்ல இன்ட்ரெஸ்ட் உண்டு, உங்களுக்கு நாடகம் அது மாதிரி நிறைய விஷயத்துல நல்லா அழகா பண்ணிட்டு இருக்கீங்க. முனைவர் பட்டம் எல்லாம் வாங்கி ரொம்ப அருமையா பண்ணிட்டு இருக்கீங்க. ஃபேண்டாஸ்டிக் சார். இப்போ ரொம்ப இன்னும் நிறைய யோசிச்சு பாருங்க 11th என்னென்ன பண்ணிருக்கோம் அப்படின்னு. ஒரே ஃபேண்டாஸ்டிக். ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, பள்ளிக்கூடத்துல 10th படிக்கும்போது 11th படிக்கும்போதே ஜெயகாந்தன் கதைகளும் கல்கி கதையும் படிக்க ஆரம்பிச்சிட்டேன். ஆஹா, ஆஹா. அந்த கேள்வி உங்களுக்கு இதுல விட்டு போச்சு. அதாவது சாய்ஸ்ல இல்ல அது. நன்றி சார். நல்ல நன்றி. நினைவலைகளை தொகுத்து கொடுக்கறதுக்கு தக்கன திடீர் தான் இன்னைக்கு. நான் இன்னைக்கு மார்னிங் தான் இதே பார்த்தேன் ப்ரோக்ராம், உங்கள்கிட்ட கேட்டிருந்தேன் இன்னைக்கு உண்டா நான் கலந்துக்கலாமான்னு. ஸோ குவியம் வழக்கம் போல வித்தியாசம், அதுல நானும் பார்ட்டிசிபேட் பண்ணினேங்கிறது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இப்ப நான் வந்து நெய்வேலிக்கே போயிட்டேன். 16 வயசு 17 வயசு நெய்வேலி போய் நீங்க சொன்ன அந்த வெளியில சொல்ல முடியாத ரொமான்ஸ் ஞாபகம் வருது. நன்றி. தேங்க்யூ. அடுத்தது வத்சலா மேடம். வாங்க வாங்க, ஹாட் சீட்டுக்கு வாங்க. நீங்க ரெடியா மேடம்? நீங்க மீண்டும் Yeah, பள்ளிக்கூடம் ready, ரெடியா? ready.
அப்படி சொன்னாதான் குரல் சரியா இருக்குன்னு தெரியும் எனக்கு. ஓகே, உங்கள் பள்ளியில உங்க பேர் என்ன? பள்ளியில என்னோட பேர் ரொம்ப வேடிக்கையா இருக்கும். ஏன்னா அங்க வந்து சர்நேம் தனியா தரணும், அப்பாவோட நேம் தனியா தரணும்ன்ற அந்த ரூல் அங்க இருந்தது. இங்க வந்து வத்சலா மிஞ்சி மிஞ்சி வத்சலா போனா ராணி. ராகவாச்சாரின்னு தான் சொல்ல முடியும் நம்மளோட இதுல. அதனால நான் அதுக்கு முன்னாடி ஆர் வத்சலாவா இருந்தேன். பள்ளிக்கூடத்துல என்ன சாரி வத்சலா ராகவன். அப்பா பேரு ராகவன் மாத்திட்டாங்க. பாதி பாதி எங்க அப்பா வேற வழி இல்லாத அதை துண்டாக்கி சாரி வத்சலா ராகவன் மாதிரி சரி, பண்ணி. இல்ல நான் வந்து மிடில் நேம்லயே சொல்றோம். வத்சலான்னே கூப்பிடுறோம். இப்ப நீங்க 11th எந்த வருஷம் படிச்சீங்க? 59 1959. சீனியர் மோஸ்ட் பர்சன் 59ல எல்லாருக்கும். முடிச்சேன் ஏப்ரல். 11th. ஓகே, எந்த ஸ்கூல் படிச்ச ஸ்கூல் இது? ஜிடி ஹை ஸ்கூல், ராஜ்கோட், குஜராத். ராஜ்கோட், குஜராத். அது பிரைவேட் ஸ்கூலா இல்ல கவர்மெண்ட் ஸ்கூலா அது? அது பிரைவேட் ஸ்கூல் தான். அப்பெல்லாம் அங்க கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ் இல்ல ஆக்சுவலா. பட் ஓகே ரொம்ப காஸ்ட்லி எல்லாம் இருக்காது. கேர்ள்ஸ் ஸ்கூல் 2 என்னமோ தான் இருந்தது அங்க. ஓகே ஓகே. இது எக்ஸ்க்ளூசிவ் கேர்ள்ஸ் ஸ்கூல் அது? ஆமாமா, எங்க அப்பா அம்மா எல்லாம் அப்பெல்லாம் கோஎஜுகேஷன் பத்தி யோசிச்சு கூட பார்க்க முடியாது. கோஎஜுகேஷன் இருந்ததுன்னா ஸ்கூலுக்கே போயிருக்க மாட்டேங்க. சரி, நீங்க எஸ்எல்சில எவ்வளவு மொத்த மார்க் வாங்கிருக்கீங்க மேடம்? அவுட் ஆஃப் எத்தனை? ஆக்சுவலா ஞாபகம் இல்ல. நான் சீட் பண்ணலாமான்னு நினைச்சேன். உள்ள போய் பார்க்கலாமான்னு அப்புறம் வேண்டாம் தோணிட்டு பார்க்கலாமே, தப்பு இல்ல. சும்மா சொல்றேன். இல்லன்னு சீட். 60% வாங்கினேன். ஃபேண்டாஸ்டிக். 60%. நல்ல. அது 59லாம் அது பெரிய மார்க் அப்பெல்லாம். ஏன்னா எங்க அப்பா வந்து சொல்லிட்டார், ஃபர்ஸ்ட் கிளாஸ் வாங்கினா நான் மேல படிக்க வைக்கிறேன், வர்த்து இல்லைன்னா வர்த்து இல்லைன்னா. அதனால 60ங்கிறது ஃபர்ஸ்ட் கிளாஸ் மார்க்கா அல்லது பார்டர் லைன் மார்க்கா? மேல படிக்க வச்சாரா இல்லையா? ஃபர்ஸ்ட் கிளாஸ் 60 வாங்கினா ஃபர்ஸ்ட் கிளாஸ், வெரி குட். ஓகே. 59 அங்க வாங்கினா ஸ்கூல். நோ ஃபர்ஸ்ட் கிளாஸ். ஓகே. உங்க ஸ்கூல்ல Maybe நீங்க I got ரேங்க் a ஹோல்டரா? little more than 60, but I don't remember. Okay. நீங்க ஸ்கூல் ரேங்க் ஹோல்டரா? டாப் ரேங்கர் அந்த மாதிரி ஏதாவதா? டாப் ரேங்கர்லாம் கிடையாது. ஏன்னா குஜராத்தி மீடியம்ல படிக்கிறதுனால குஜராத்தி அந்த ஆக்சுவல் மொழி அதுல வந்து எனக்கு கம்மியான. அந்த சயின்ஸ்ல மேத்ஸ்ல எல்லாம் மார்க் வாங்கிடுவேன், சான்ஸ்கிரிட்லயும் வாங்கிடுவேன். ஹிந்தியில கூட பரவாயில்ல 60% வரேன். இதுல குஜராத்தில எனக்கு குறைஞ்சிரும், சோசியல் சயின்ஸ்ல குறைஞ்சிரும். ஏன்னா மிஸ்டேக்ஸ் ரொம்ப கவுண்ட் பண்ணுவா. அதனால நான் 6th ரேங்க். ரொம்ப மூச்சை புடிச்சுன்னு பண்ணா கூட 6th ரேங்க். உங்களுக்கு என்ன சப்ஜெக்ட் ரொம்ப பிடிக்கும் மேடம்? அந்த இதுல அங்க குஜராத்தி, மத்த சயின்ஸுக்கு, மேத்ஸ் எல்லாருக்குமே. எனக்கு ரொம்ப பிடிச்ச சப்ஜெக்ட் மேத்தமெட்டிக்ஸ், ஃபேண்டாஸ்டிக். நெக்ஸ்ட் பிசிக்ஸ். சரி, உங்க பள்ளியில உங்க கூட படிச்ச தோழிகள் 2 பேர் சொல்ல முடியுமா? அதாவது ஒ- 11th படிச்ச. ஒருத்தி வந்து ரொம்ப க்ளோஸ் எனக்கு, ஹேம்கலா தர்மவாணின்ற சிந்தி கேர்ள். அவங்களோட அப்புறம் எனக்கு தொடர்பு விட்டு போச்சு. வேற இன்னொரு பெண், இன்னொரு தோழின்னு சொல்றதை விட எனக்கு ரொம்ப பிடிச்ச பொண்ணு வந்து பானு காந்தி அப்படின்னு ஒரு கேர்ள் இருந்தாங்க. அவங்க ரொம்ப பிரைட். எனக்கு அவங்களுடைய நல்ல டைப் கூட, ஹெல்ப் பண்ணுவாங்க. பிரைட்டா இருந்தாலும் தான் தனியா தான் மட்டும் படிக்கணும்னு யோசிக்க மாட்டாங்க. அதனால எனக்கு அந்த பொண்ணை ரொம்ப பிடிக்கும். சரி, உங்களுக்கு ஸ்கூல்ல வந்து ஒரே இது சொல்றீங்க, கோ எஜுகேஷன் இல்லைன்னு. வேற யாராவது பாய் ஃப்ரெண்ட்ஸ் உண்டா அப்போ அந்த சமயத்துல? அது ரொம்ப ரேர் அப்பெல்லாம். என்னோட பாய் ஃப்ரெண்ட் எல்லாம் ஹிந்தி சினிமா ஹீரோஸ் தான். ஆஹா. திலீப் குமார் என்னுடைய ரியல் ஹீரோ. இன்ஃபேக்ட் ஹிந்தி சினிமால எனக்கு திலீப் குமார் தான் ரொம்ப பிடிக்கும். அது வந்து அது கொஞ்சம் அதை ரசிக்கிற மாதிரி தெரிஞ்சா கூட அம்மா தோலை உரிச்சிருவாங்க, வெளியில எல்லாம் சொல்ல முடியாது. சரி, அப்போ 11th படிக்கும்போது குஜராத்தி மீடியம் படிச்சீங்க. தமிழ் எல்லாம் படிச்சிருக்கீங்களா? அப்போ தமிழ் எல்லாம்? தமிழ் இல்ல, நான் தமிழ் வந்து ஃபார்மலா 4ஆம் கிளாஸ் வரைக்கும் பாம்பேல படிச்சதோட சரி. அதுக்கப்புறம் தமிழ் ஃபார்மலா படிச்சதே இல்லைன்னா. எல்லாமே தமிழ் எல்லாம் அப்புறம் எப்போ ஆந்திராவிடம். படிச்சீங்க திரும்ப? நான் ராஜ்கோட்ல இருக்கிறச்சு வீட்டுக்கு வந்து மேகசின்ஸ் வரும், ஆந்தவடன், கல்கி, குமுதம். குமுதம் நாட் அலவுடு எங்க வீட்டுல. அந்த கலைமகள், மஞ்சரி இதெல்லாம் வரும். ஸோ நான் கத்துண்ட தமிழ் அனைத்துமே வந்து அப்ப எழுதின ரைட்டர்ஸோடைய ரைட்டிங்னாலதான் நான் எனக்கு தமிழ் கரெக்டா வந்ததுக்கு ஒரே காரணம். வெரி குட், வெரி குட். சினிமா நிறைய பார்த்துட்டு இருக்கீங்க. உங்க ஃபேவரட் ஹீரோ? சினிமா நிறைய ஹிந்தி சினிமா பார்ப்போம். மெட்ராஸ் வரைச்ச சேர்த்து வச்சு தமிழ் சினிமாவும் பார்ப்போம். ஸோ சரி, சினிமா ஹிந்தில நிறைய. உங்க ஃபேவரட் ஹீரோ திலீப் குமார் சொன்னீங்க. தமிழ்ல உங்களுடைய ஃபேவரட் ஹீரோ யாரு?
தமிழ்ல எனக்கு ஆக்சுவலி கொஞ்சம் ஜெமினி கணேசன் பிடிக்கும், ஆனா நடிக்க தெரியாது. சிவாஜி கணேசன் நடிப்பு பிடிக்கும், ஆனா அவர் ஃபேஸ் எனக்கு பிடிக்காது. ஸோ எனக்கு தமிழ்ல பிரமாதம் யாரும் இல்லை. சரி. அப்போ அங்க ஸ்கூல்ல இருக்கும்போது ஏதாவது மீட்டிங் எல்லாம் அட்டெண்ட் பண்ணிருக்கீங்களா? மேடை பேச்சு ஏதாவது பண்ணிருக்கீங்களா? இல்ல எங்க ஸ்கூல்ல அது கிடையவே கிடையாது. ஒண்ணே ஒண்ணு என்னன்னா, ஒரு டான்ஸ் ப்ரோக்ராம் ஒண்ணு, அதாவது குரூப் டான்ஸ் ஓகே. ப்ரோக்ராம்ல இன்டர் ஸ்கூல் இதுக்காக என்ன சேர்த்துனாங்க. அம்மா வந்து முதல்ல சரின்னு சொன்னாங்க. அந்த லாஸ்ட் ட்ரெஸ் ரிஹர்சலுக்கு மட்டும் ஸ்கூல்ல கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா வரணும்னு சொன்னா எங்க அம்மா வேண்டாம்னு சொல்லிட்டாங்க. ஸோ லாஸ்ட் மினிட் ஐ ஹேட் டு டிராப் அவுட். நீங்க வத்சலான்னு பார்த்தாலே எங்களுக்கு வந்து கவிதை தான் ஞாபகம் வரும். இப்போ அந்த மாதிரி இருக்கவங்க அப்போ சமயத்துல கவிதை எழுதிருக்கீங்களா நீங்க 11th எல்லாம்? நான் 48வது வயசுல முதல்ல கவிதை எழுதிச்சு. எனக்கே ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. அது தமிழ் எழுதினது எனக்கு அதை விட பெரிய ஆச்சரியமா இருந்தது. எனக்கு கவிதை எழுத தெரியும், எழுதுவேன் அப்படிங்கறதே எனக்கு கான்சியஸ்னஸே கிடையாது. தமிழ் எழுதுவேன் அப்படிங்கறதே எனக்கு தெரியாது. இட் ஜஸ்ட் ஹேப்பன். சரி, கொஞ்சம் இந்த கேள்வி நீங்க டீச்சர் ஏதாவது கேலி பண்ணிட்டு ஸ்கூல்ல ஏதாவது திட்டு வாங்கி அடி வாங்கி அந்த மாதிரி ஏதாவது நடந்திருக்கா? இல்ல எனக்கு எனக்கு என்ன ரொம்ப சந்தோஷமானதுன்னா, இந்த ஸ்கூல்ல வந்து ஹோல் ஸ்கூல்ல நான் ஒத்திதான் மதராசி. அது வரைக்கும் அவங்களுக்கு அந்த யாருமே இருந்ததில்லை. அதுக்கப்புறமும் ரொம்ப வருஷம் இல்லைன்னு நினைக்கிறேன் நான். ஆனா அந்த கூட படிச்ச குழந்தைகள்லாம் ரொம்ப எனக்கு ஃப்ரெண்டா இருக்கும், ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அவங்க எல்லாரும் ஃப்ராக் போட்டுட்டு இருப்பாங்க, நான் வந்து தாவணி போட்டுட்டு இருப்பேன். ஆனா கேலி பண்ணதே கிடையாது. இந்த ஸ்கூல்ல எல்லாம் பனிஷ்மெண்ட் கொடுப்பாங்களே, பெஞ்ச் மேல ஏறி நில்லு அப்படி எல்லாம் சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஏதாவது பனிஷ்மெண்ட் எல்லாம் வாங்கிருக்கீங்களா? இல்ல, சின்ன வயசுல 4ஆம் கிளாஸ்ல ஏறி இருக்கேன் ஒரு தடவை. ஹோல் கிளாஸ் நிக்க வச்சு அந்த ஸ்கூல்ல எல்லாம் பனிஷ்மெண்ட் கிடையாது, அடி அடி கிடையாது, பெஞ்ச் மேல் நிக்கிறது கிடையாது. பெஞ்ச் மேல் பெஞ்ச் மேல் நிக்கிறது உண்டு, ஆனா நின்னது இல்லை. எப்படின்னா சான்ஸ்கிரிட்ல அந்த ஸ்லோகம் அந்த அந்த இது ராம ராம ராம, அது அன்னைக்கு என்ன இருக்கோ அதை கத்துன்னு வந்து ஒப்பிச்சிடணும். ஒப்பிக்கலைன்னா பெஞ்ச் மேல் நிக்கணும். அது நான் வந்து அதுக்காக ரொம்ப கஷ்டப்பட்டு கத்துன்னு வந்து ஒப்பிச்சுட்டு மறந்துடுவேன். ஆனா பெஞ்சில் நின்னது இல்லை. பெஞ்ச் மேல நிக்கிறத பத்தி எனக்கு ஒரு சின்ன ஞாபகம் இருக்கு. அது எங்க ஸ்கூல் முதல்ல நாங்க ஜாலியா பெஞ்ச் மேல ஏறி நிப்போம். பேசிட்டு இருந்தியா ஏறி நில்லுன்னா டக்குன்னு ஏறி நின்னு ஜாலியா மேல இருந்து வேடிக்கை பார்த்துட்டு இருப்போம். அப்புறம் ஒரு வாத்தியார் வந்து சொன்னார், பெஞ்ச் மேல ஏறி நிக்கிறது வந்து ஒரு பெரிய அவமானம், அது ரொம்ப அதை யூ ஷுட் ஃபீல் இட் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஏதாவது சொன்னாரு. அதுல இருந்து யாராவது டீச்சர் சொன்னா கூட வேண்டாம் வேண்டாம் வேண்டாம், பெஞ்ச் மேல ஏறி நிக்கல, நான் இனிமே தப்பு பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருப்போம். அந்த மாதிரி. சரி, இப்ப நீங்க மத்தியானம் சாப்பாடு வீட்ல இருந்து எடுத்துட்டு வந்துருவீங்களா இல்ல வீட்டுக்கே சாப்பிட போயிடுவீங்களா? இல்ல, இது இதுல ஒரு கதை இருக்கு. ஏன்னா எங்களுக்கு ஸ்கூல் வந்து 7:30க்கு ஆரம்பிக்கும், 12:30 என்னவோ முடியும். நான் நடந்துதான் போனேன், பஸ் எல்லாம் கிடையாது, ரொம்ப தூரம் நடக்கணும். கார்த்தால எனக்கு காஃபி மட்டும்தான் சாப்பிட்டு பழக்கம், பிரேக்ஃபாஸ்ட் ஹேபிட்டே கிடையாது. ஸோ வெறும் வயிற்றோட போறதுனால நடுவுல வந்து 11 மணிக்கோ என்னமோ லஞ்ச் ஒரு இன்டர்வல் உண்டு. எனக்கு ரொம்ப பசிக்கும். அந்த குழந்தைலாம் என்ன பண்ணும், காலங்காலத்தால சப்பாத்தி எல்லாம் சாப்பிட்டு வந்துடும், கையில ஒண்ணும் எடுத்துன்னு வராது. ஸோ நான் மட்டும் இங்கேருந்து டப்பா தூக்கின்னு போவேன். அது அப்புறம் பிரின்சிபல் கிட்ட ஸ்பெஷல் பர்மிஷன் வாங்கி எனக்கு அந்த அவங்களுக்கு ஒரு ஹாஸ்டல் உண்டு, அது நடுவில் ஒரு இதுல வச்சு என்ன அந்த இடத்துல நான் சாப்பிட்டுட்டு வருவேன். ஆனா அந்த ஹோல் ஸ்கூல் எனக்கு 2 பேர். நீங்க ஏற்கனவே கேட்குற கொஸ்டினுக்கு பதில், ஒன்னு டப்பாவாலி சோக்கரி, இன்னொன்னு மദ്രാசி. கோவாலி சோக்கரியா? நல்லா இருக்கு. சரி, ஓகே. எங்க ஸ்போர்ட்ஸ் எல்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணீங்களா நீங்க? அங்க ஸ்போர்ட்ஸ்னு எனக்கு ஆக்சுவலா வந்து சாயங்காலம் விளையாட்டு எனக்கு ரொம்ப நொண்டி விளையாட்டு, ரொம்ப நான் எக்ஸ்பர்ட். ஆஹா. ஸோ அதுல சாயங்காலம் இதுல எல்லாம் விளையாட, அதுலயும் நான் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணோம் இன்டர் ஸ்கூல்ல அப்படின்னு நினைச்சேன். எங்க அம்மா வேண்டான்ட்டாங்க. அது கீழே விழுந்து நான் அடிபட்டுனேன்னா வீட்டுல சொல்ல முடியாது, சொன்னா ஏன் விளையாடின அப்படின்னு கேட்பேன். அதனால ராத்திரி மொனாகிறத வச்சு அம்மா கண்டுபிடிச்சிருவாங்க, என்னடி ஆச்சு காலில் அப்படின்னு முட்டில. சரி, பள்ளிக்கூட நாள்ல வந்து உங்களுடைய ஆசைகள் ஒண்ணு இருக்கும். உங்க பெற்றோர்களுடைய ஆசை வேற மாதிரி இருக்கலாமா? இல்ல சேமா கூட இருக்கலாம். சரி, அவங்க என்ன ஃபீல் பண்ணாங்க? நீங்க என்னமா வரணும்னு? நீங்க என்ன ஃபீல் பண்ணீங்க அந்த சமயத்துல? அப்பெல்லாம் வேற கொஸ்டினே கிடையாது. ஒண்ணுன்னா கல்யாணம், இதுதான் முக்கியம், வேற எதுவுமே கிடையாது லைஃப்ல. கல்யாணம் பண்ணிக்கணும், குழந்தை பெற்றுக்கணும், அதுக்கு கல்யாணம் ஆகணும், அதுக்கு குழந்தை பிறக்கணும், இதுதான் ஜென்ரல் இது. என்ன சோ எங்க அப்பா அம்மா பத்தி பேசுனது கிடையாது. பட் அதுதான் எதிர்பார்ப்புன்னு தெரியும். எதை எடுத்தாலும் உடம்பு ஸ்ட்ராங்கா இருக்கணும். ஏன்னா ஸ்ட்ராங்கா இருக்கணும்னா குழந்தை பெற்றுக்கணும்னு அர்த்தம்.
எனக்கும் அதனால அதை தவிர வேற எதுவும் இல்லை. ஆனா ஒண்ணே எங்க அப்பா வந்து ஏஜிஸ் ஆபீஸ்ல ஆபீசரா இருந்தார். எங்க அப்பா எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால எனக்கு 2 ஆசை, ரெண்டும் சேரவே முடியாது. ஒண்ணுன்னா ஏஜிஸ் ஆபீஸ்ல வேலை பண்ணணும்னு ஒரு ஆசை. இன்னொன்னு வந்து நல்ல ஹவுஸ் ஒய்ஃபா இருக்கணும் எங்க அம்மா மாதிரி அப்படின்னு ஆசை. ஆனா ஏஜிஸ் ஆபீஸ் இது நடக்காதுன்னு தெரியும் அப்படின்னு அப்ப நினைச்சேன். கடைசியில் இதுதான் நடக்கல. பட் எனக்கு எந்த ரிக்ரெட்டும் இல்லை. I'm very happy with whatever I have now. Good. அதேதான் அடுத்த ஃபைனல் கொஸ்டின் அதுதான். பள்ளி வயதில் நீங்க கனவு கண்ட வாழ்க்கையை இப்போது வாழ்ந்துட்டு இருக்கீங்களா? அல்லது யூ ஆர் ஹாப்பி அல்லது மோர் ஹாப்பி அல்லது சேடா? எஸ் எஸ் டெஃபினட்டா. ஏன்னா நான் என்னோட படிப்பு ஆக்சுவலி எங்க அம்மாவுடைய பிளான் பிரகாரம் 4ஆம் கிளாஸ் நின்று இருக்க வேண்டியது. நான் வந்து அப்புறம் பிஎஸ்சி பிசிக்ஸ், எம்எஸ்சி பிசிக்ஸ், எம்எஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் படித்தேன். எனக்கு அதுல வந்து ரொம்ப சந்தோஷம். ஒரு இதுலயும் நின்று தான் வந்தது என் படிப்பு. கண்டினியூஸா வரவே இல்லை. பட் ஐ எம் வெரி வெரி ஹாப்பி பிகாஸ் எனக்கு பிடிச்சுதான் படிச்சேன். நான் எதையுமே கம்பேர் பண்ணி படிச்சது. 45 வயசு நான் எம்எஸ் கம்ப்யூட்டர் சயின்ஸ் முடிக்கிச்சேன். ஃபேண்டாஸ்டிக் ஃபேண்டாஸ்டிக். இது நல்ல உங்களுடைய ரோட் ஷோ அல்லது உங்களுடைய வாழ்க்கை பயணம் ரொம்ப பிரமாமா இருந்திருக்கு. நிறைய நல்லது நடந்திருக்கு. அதெல்லாம் நினைச்சு சந்தோஷப்பட்டு இருக்கீங்க. கடவுள் ரொம்ப எனக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காரு. கடவுளுக்கு நன்றி கண்டிப்பா சொல்ல வேண்டியது நம்ம. உங்க கூட இருந்த நண்பர்கள், தோழிகள் அனைவருக்குமே நன்றி. இப்போ ஃபைனல் தேங்க்யூ மேடம். ரொம்ப நல்லா இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது. இப்போ ஃபைனலா நான் 2 பேரையும் கூட்டு வச்சுட்டு இப்போ முடிக்கலாம்னு பாக்குறேன் நான். இப்போ ஏன்னா இந்திரநீலன் சுரேஷ் அண்ட் கிரிஜா பாஸ்கர் 2 பேரும் வர போறாங்க. ஒரே கேள்வி டக் டக்குன்னு பதில் சொல்லணும். அந்த மாதிரி வச்சிருவோம் நம்ம. மேடம் கிரிஜா மேடம் நீங்க வாங்க ஹாட் சீட்டுக்கு. இந்திரநீலன் ஃபர்ஸ்ட் கேள்வி வந்து லேடிஸ் ஃபர்ஸ்ட். ஸோ அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் அதே கொஸ்டின், அப்புறம் அந்த கொஸ்டினுக்கு நீங்க பதில் சொல்லுங்க. ஏன்னா நான் திருப்பி அதே கேள்வி கேட்க வேண்டிய நேரம் எனக்கு மிச்சமாயிடும். அதுதான் டைம் சேவ் பண்ணலாம். 10 மினிட்ஸ்ல முடிச்சிடலாம் நம்ம. அதுக்கப்புறம் மற்றவர்கள் நண்பர்கள்லாம் நிச்சயமா மிஸ் பண்ணுவீங்க. பின்னாடி எல்லாத்துக்குமே நம்ம சொல்லுமே there is always another opportunity. செகண்ட் இருக்கும். இன்னொரு நாளைக்கு நம்ம ஏதாவது ஒரு உப்மா மீட்டிங்ல இது மாதிரி இதை வச்சு நிறைய கேள்வி எல்லாம் கேட்போம். எஸ் கிரிஜா மேடம் அண்ட் இந்திரநீலன் சுரேஷ் 2 பேருமே ஹாட் சைட்ல இருக்கீங்க. 2 டிஃபரெண்ட் சைடு, லெஃப்ட் சைடு அண்ட் ரைட் சைடு. ஓகே ஃபர்ஸ்ட் கொஸ்டின் மேடம், நீங்க தயாரா நிகழ்ச்சிக்கு? எஸ் எஸ் இந்திரநீலன் சுரேஷ் நீங்க தயாரா? தயார் சார். ஓகே உங்கள் பேர்? பிஆர் கிரிஜா தான். பத்தமடை ரங்கநாதன் கிரிஜா. சுரேஷ் ஊர் பேரை சேர்த்து சுரேஷ்குமார் ரங்கநாதன். சுரேஷ்குமார் ரங்கநாதன். அதான். ஓகே நீங்க 11th படிச்சது எந்த வருஷம் மேடம்? நான் 77. ஓகே சுரேஷ் நீங்க? 1975. 77 and 75 வெரி க்ளோஸ் டு ஈச் அதர். வெரி குட். பரவாயில்ல. நீங்க என்ன 11th படிச்ச ஸ்கூல்? மேலவெளி வீதி மதுரை. மேலவெளி வீதி மாநகராட்சி பெண்கள் மேல்நிலை பள்ளி கார்பரேஷன் ஸ்கூல்ல தான் படிச்சேன். வெரி குட். சார் சுரேஷ்? நான் படிச்சது நேஷனல் காலேஜ் ஹையர் செகண்டரி ஸ்கூல். இந்த காலேஜுங்கிற பேரோட வர ஸ்கூல் அதுவாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். நேஷனல் ஹை ஸ்கூல் பொதுவாக தேசிய மேல்நிலைப் பள்ளி 1886 ஓப்பன் பண்ண ஸ்கூல் அது. இன்னைக்கு வந்து 140 வருஷம் ஆகுது. பல நாடுகள் பிறக்கிறதுக்கு முன்னாலே வந்துருது அந்த ஸ்கூல். எங்க திருச்சி ஊர் வந்து திருச்சி உங்களுக்கு? எங்க மேட்டூர் கேட் பக்கத்துல இருக்கா அந்த ஸ்கூல்? எக்ஸாக்ட்லி திருச்சி. ஆமா மெயின் கேட் பக்கத்தில் இருக்கு. வானப்பட்டன்னு சொல்லுவாங்க, அது பக்கத்தில் இருக்கு. ஓகே 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 சார். மேடம் உங்களுடைய மொத்த மார்க் எவ்வளவு தெரியுமா 11th? 82% நினைக்கிறேன். இல்ல 82 442 எடுத்தேன். அப்படின்னா எனக்கு கனெக்ட் பண்ணி பாருங்க. 73% வரும்னு நினைக்கிறேன். 600க்கு 442. சதப்பூஜையில இருந்து என்ன கரெக்டா சொல்லிருப்பாரு. இது ஜாஸ்தி இல்ல, நான் கரெக்டா நான் போய் பாத்திருக்கேன். அப்படி அதை பார்த்துதான் கல்யாணமே பண்ணிட்டேன் அப்படின்னு இருப்பாரு அவரு. ஆனா அவர் பயங்கரமா மார்க் வாங்கினார் என்னோட கூட. இந்திரநீலன் சுரேஷ் உங்க மார்க் என்ன சார்? 415 சார். அவுட் ஆஃப் 600. 600. அரௌண்ட் 70%. ஓகே அப்ப எல்லாம் 600 தான். மேடம் உங்க ஸ்கூல் டீச்சர் ஞாபகம் இருக்கா பேரு? சரோஜா. அவங்க இங்கிலீஷும் சோஷியல் சயின்ஸ் ரெண்டும் எடுத்தாங்க. அவங்கள நான் டீச்சர் ஆனதுக்கு அப்புறமும் ஐ வாஸ் இன் கான்டாக்ட் வித் ஹர். இப்பதான் 5 years பேக் ஷி பாஸ்ட் அவே. அவங்க கடைசி வரைக்கும் அவங்களோட கான்டாக்ட்ல இருந்தேன். உங்க டீச்சர் ஞாபகம் இருக்கா சார்? இருக்கு. தமிழாசிரியர் பேர் ராமராஜன் பேரு. சயின்ஸ் டீச்சர் பேர் விஜய் சிங். ஸோ எல்லாமே ஞாபகம் இருக்கு. ஓகே மேடம் உங்க பள்ளிக்கூடத்துல படிச்ச தோழிகள் 2 பேர் பேரு சொல்ல முடியுமா? இன்னைக்கு நான் கான்டாக்ட்ல இருக்கேன். என்னோட 7ஆம் கிளாஸ்ல இருந்து படிச்சவ டிகிரியும் படிச்சா. வசந்தின்னு மதுரையில கேகே நகர்ல இருக்கா. அப்புறம் ஷீ இஸ் ஹவுஸ் ஒய்ஃப். 2வது ஃப்ரெண்டு வந்து ரங்கலட்சுமி, கனரா பேங்க்ல இருந்து ரிட்டையர் ஆயிட்டா. ஷீ இஸ் லிவிங் இன் மடிப்பாக்கம். அவளோட கான்டாக்ட்ல இருக்கு.
சுரேஷ். எனக்கு சுந்தரேசன் ஃப்ரெண்ட் இருந்தார். அவர் காலேஜ் படிக்கும்போது என் கூட சேர்ந்து படித்தார். இப்போ வந்து இபியில் நல்ல பொசிஷனில் இருந்து ரிட்டையர் ஆனார். அதே மாதிரி கணேசன் அவரும் சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் சீனியர் பொசிஷனில் இருந்து ரிட்டையர் ஆனார். ரிட்டையர் ஆனான்னு சொல்லணும் ஆக்சுவலாக. ஆமா. குட் 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 குட். இப்போ இன்ட்ரெஸ்டிங் கொஸ்டின். மேடம், நீங்க அந்த சமயத்துல ஏதாவது ரொமான்டிக் நீங்க நிறைய க்ரஷ் எல்லாம் இருந்துன்னு சொன்னீங்க. அப்போ சோ அந்த ஐயோ, மாதிரி ஏதாவது நான் இருக்கா சொல்லவே இல்லை சொல்லுங்க. சார். நீங்களே அப்படிலாம் ஒண்ணுமே இல்லை. நான் படிச்சது பெண்கள் மேல்நிலை பள்ளி தான். அண்டு நான் உங்களுக்கே தெரியும், எனக்கு 12 வயசுல என்னுடைய தகப்பனாரை இழந்ததுனால எனக்கு என்னுடைய எல்லாமே சிஸ்டர் தான். என்னோட 9 இயர்ஸ் ஓல்டர் than மீ. அவ எம்எஸ்சி மேத்ஸ்ல கோல்டு மெடலிஸ்ட், பேங்க் மேனேஜரா இருந்து ரிட்டையர் ஆனவங்க. இனி வரைக்கும் ஷீ இஸ் மை கார்டியன். அவ பயங்கர ஹிட்லர் மாதிரி என்னை அப்படியே கைக்குள்ள வச்சு அடக்கி, இப்பயும் ஷீ இஸ் இன் கம்ப்ளீட் கண்ட்ரோல் ஆஃப் மை செல்ஃப். இங்கே தான் பக்கத்துல தான் இருக்கு, அசோக் நகர்ல. அதனால அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. படிப்பு தான். கடிவாளம் கட்டி விட்ட மாதிரி படிப்பு, ஸ்கூலு, வீடு அப்படிதான். பக்கத்துலேயே, வீட்டு பக்கத்துலேயே ஸ்கூலு. நோ ரொமான்ஸ். உங்களை வீட்டுல அப்பா அம்மா பாத்துட்டாங்கன்னா அப்புறம் இங்க தோழி அவங்க வந்து பாத்துக்கிட்டாங்க உங்களை, இங்கேயே யார்ட்டையும் பேச விடாம. வெரி குட். ஓகே சார். சார் சுரேஷ் சார், நிச்சயமா நிறைய இன்ட்ரெஸ்டிங் ஸ்டோரி இருக்கும்னு எதிர்பார்க்கறேன் நானு. ரொம்ப சாமிங்கா இருக்கீங்க. அப்பவும் ரொம்ப இன்னும் இருந்திருப்பீங்க. சொல்லுங்க. நான் வந்து நிறைய பெண்கள் காதலிச்சிருக்கேன். இன்ஃபேக்ட் பார்க்குற பெண்கள் எல்லாமே காதலிச்சிருக்கேன்னு தான் சொல்லணும். வா. ஏன்னா அண்டு சில பேர் என்னையும் காதலிச்சிருக்காங்க. இதில் சில ஒரு பிரச்சனைகள் இருக்குது. பெண்களோட சகஜமாக பேசுகிறதுக்கு எங்கள் வீட்டில் அலோவ் பண்ணுவாங்க. அது அந்த ஒரு ஓப்பன்னஸ் இருந்தது. ஸோ அதனால் நான் யாருக்கெல்லாம் எந்த பெண்கெல்லாம் ப்ரப்போஸ் பண்ணலாங்கும்போது என்னுடைய நண்பர்கள் வந்து சொல்லிடுவாங்க, கொஞ்சம் நான் சொல்டா அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நிறைய பேருக்கு தூதுவராக இருக்க வேண்டிய அன்ஃபார்ச்சுனேட் சுச்சுவேஷன் வந்து வந்திருக்கு. அதனால் நான் ஏற்கனவே ஐயோ நம்மளே சொல்லிடலாம் அப்படிங்கும்போது சில பெண்களே என்கிட்ட வந்து சொல்லியிருக்கு, இந்த என்ன பார்க்கவே மாட்டேங்கிறான், கொஞ்சம் சொல்லேன் அப்படின்லாம் சொல்லும். அது மாதிரி சில சமயம் தூதுவர்களாக இருந்திருக்கேன். ஆனால் ஒரே ஒரு பிரச்சனை இருந்தது எனக்கு. என்னென்னா வீட்டுக்கு மூத்த பையன்கிறதுனால எங்கள் வீட்டில் வந்து தே ஆர் நாட் இம்போஸ்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி ஆன் மீ. அட் த சேம் டைம் எனக்கே ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி க்ரியேட் பண்ணிட்டாங்க. அதனால் இது ஒர்க் அவுட் ஆகுமா ஆகாதா அப்படிங்கிறது வந்து ஒரு தெரிஞ்சிருது. ஏன்னா எனக்கு நான் யாரெல்லாம் விரும்பினேன்னா அந்த பொண்களுக்கெல்லாம் நான் காலேஜ் படிக்கும்போது அல்லது வேலைக்கு போகும்போதே கல்யாணம் ஆயிடுச்சு. ஸோ அதனால் சின்சியராக ஒய்ஃபை வந்து காதலித்தேன். இன்னி வரைக்கும் காதலித்து கொண்டிருக்கிறேன். ஓஹோ! ஓகே, ஓகே, ஓகே. அது ரொம்ப சந்தோஷமா சொல்லிட்டு இருக்கீங்கன்னு நெனைக்கிறேன். வெரி குட். ஆனா கல்யாணத்துக்கு முன்னாடி எல்லாம் கிறிஸ்டியனா இருந்தீங்க, பின்னாடி ராமனா மாறிட்டீங்க நீங்க. ஃபேன்டாஸ்டிக், ஃபேன்டாஸ்டிக். சரி, ரொமான்ஸ் ரொம்ப இன்ட்ரஸ்டிங்கா இருந்தது உங்களுக்கு. இந்த கேள்விக்கு நீங்க ஏற்கனவே ப்ரிப்பேர் பண்ணிட்டே வந்திருக்கீங்கன்னு தெரியுது. இந்த கேள்வி பரீட்சைக்கு வரும் கேள்வின்னு ஒண்ணு சொல்லுவாங்க சில சமயத்துல. அந்த மாரி பிகேவின்னு சொல்லுவாங்க. அந்த மாரி இந்த கேள்வி நீங்க எதிர்பார்த்து வந்திருக்கீங்க. குட், எக்ஸலென்ட். சரி மேடம், உங்களுக்கு ஏதாவது ஸ்கூல்ல பட்டப்பெயர் உண்டா? ஆமா, என்னோட ஃப்ரெண்டு வசந்தி இப்ப கூட நேத்து கூட கால் பண்ணி என்ன இஞ்சி கிரி கிரின்னு தான் கூப்பிடுவா என்னைய. என்ன இஞ்சி கிரி எப்படி இருக்கேன்னு கூப்பிடுவா. ஏன்னா அவ ஒரு தடவை இஞ்சி துவையல் பண்ணி கொண்டு வந்தா. ரொம்ப நல்லா இருக்கே உங்க அம்மா பண்ணினதான்னு எடுத்து அவ டப்பால இருக்கிற எல்லா இஞ்சி துவையலையும் நான் காலி பண்ணினேன் எஸ்எஸ்எல்சி படிக்கும்போது. அதுல இருந்து இன்னி வரைக்கும் என் பேர் இஞ்சி கிரி தான். சரி, என் ஃபோன் எடுத்தாலும் இஞ்சி கிரி நல்லா இருக்கியா அப்படின்பா. நேத்து கூட ஃபோன் பண்ணி பேசினான். அதனால அவ வச்ச பேரு இஞ்சிகிரி. ஷீ இஸ் இன் டச் வெரி வித் மீ டில் டுடே. ஃபேன்டாஸ்டிக். சார், உங்களுக்கு பட்டப்பெயர் ஏதாவது உண்டா? என்னை வந்து சூச்சான்னு கூப்பிடுவாங்க. ஏன்னாக்கா என்னோடய ஸ்கூல்லையும் சரி என்னோட தெருவுலையும் சரி நிறைய நாராயணசாமின்னு ஒருத்தர் இருந்தால் அவனை நாச்சான்னு கூப்பிடுவாங்க, பார்த்தசாரதியை பாச்சான்னு கூப்பிடுவாங்க, கிருஷ்ணகுமாரை கீச்சான்னு கூப்பிடுவாங்க. ஸோ என் சூச்சா ஆக்கிட்டாங்க. என்னோட நண்பர்கள்லாம் இன்னும் அப்படி தான் கூப்பிட்டு இருப்பாங்க. நிறைய பேர் சுரேஷ், நான் சொல்ல நல்ல பேர் வச்சுருக்காங்கடா வீட்டில், ஏன்டா இப்படி கெடுக்குறீங்க அப்படின்னு சொன்னேன். ஆனால் அப்படி தான் கூப்பிடுவாங்க. ரெண்டாவது நாங்கள் கிரிக்கெட் எல்லாம் விளையாடுவோம். கிரிக்கெட் விளையாடும்போது அந்த சூச்சா நெக்ஸ்ட் நீவா அப்படின்னு தான் அப்படி தான் சொல்லுவாங்க. ஸோ அந்த கிரிக்கெட்டில் விளையாடுற எல்லாருக்குமே ஒரு பட்ட பேர் இருக்கும். ஸோ அதனால அப்படியே ஆகிவிட்டது. அந்த பட்டப்பெயர் வேண்டாம் தான் இப்ப நீங்க இந்திரநீலன்னு ஒரு நல்ல ஒரு பட்டப்பெயரை நீங்களே எடுத்துக்கிட்டீங்க. ஃபேன்டாஸ்டிக். தட்ஸ் ரியலி நைஸ். சார், மேடம், உங்க சினிமா ஃபேவரைட் ஹீரோ யாரு? ஆப்வியஸ்லி சிவாஜி கணேசன் தான். வேற யாரு? அவன் வந்து வசந்த மாளிகை சிவாஜி கணேசன் போஸ்டரை வாங்கி வச்சு எங்க அக்காட்ட நல்ல காது திருகினா எங்க அக்கா. ஏன்னா எங்க அம்மா ரொம்ப சாஃப்ட் பர்சன். அடி வாங்கினதெல்லாம் எங்க அக்கா கிட்ட தான். மண்டையில நிறைய குட்டு வாங்கியிருக்கேன். இதுல இன்னும் வலிக்கிறது நினைச்சாலே. ஷீ இஸ் லவ்விங். ஷீ பிளேஸ் த ரோல் ஆஃப் மதர், ஃபாதர். எல்லாம் எனக்கு எல்லாமே என்னுடைய அக்கா தான். ம். இப்ப சிவாஜி கணேசன் போட்டோ வச்சுட்டு யாருக்காக நீ ஆமா, அது யாருக்காக வசந்த பாடிருக்கீங்க. மாளிகை. அந்த வாணிஸ்ரீயோட இந்த போட்டோவை பார்த்துட்டு நல்ல காது திருகு வாங்கினது இப்பயும் வலிக்குது எனக்கு. சார், ஆமா. சுரேஷ், உங்க ஃபேவரைட் ஹீரோயின் யாரு? என் ஃபேவரட் ஹீரோயின். ஹீரோயின் இஸ் ஹீரோ ஆர் ஹீரோயின்? ஹீரோயின்.
ஹீரோயின் இஸ் ஸ்ரீதேவி, ஆல் டைம் ஃபேவரட். ஆ, ஆமா, ஸ்ரீதேவி இஸ் மை மோஸ்ட் ஃபேவரட் ஹீரோயின். நியூமரோ யூனோ அப்படிம்பாங்க. அதான் நம்பர் 1 இந்த இந்தியால அப்ப சமயத்துல அந்த ஆல் மாதிரி ஆல் இருந்திருக்காங்க. இந்தியா ஆல் இந்தியா நம்பர் 1. ஆல் இந்தியா நம்பர் 1. ஓகே. அவங்க இப்ப என்ன படம் பார்த்திருக்கீங்க அந்த சமயத்துல? எல்லா படமும் பார்ப்பேன். அவங்களோட படம் ஒன்று கூட விட்டதில்ல. இங்கிலீஷ் 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 வரைக்கும் பார்த்துருக்கேன். ஸ்ரீதேவியோட படங்கள் எல்லா படமும் பார்த்துருக்கேன். அஃப்கோர்ஸ் ஐ வாஸ் ஸோ இம்ப்ரெஸ்ட் அபவுட் மூன்றாம் பிறை. மூன்றாம் பிறையில் ஷீ எக்ஸல்ட் எவ்ரிபடி. அதனால் ஷீ இஸ் நாட் ஓன்லி அ கிளாமரஸ் ஆர்டிஸ்ட், ஷீ இஸ் அ வெரி டேலண்டட் ஆர்டிஸ்ட். கரெக்ட். அதான் மீண்டும் ஜானி கோகிலாங்கிற படமும் அந்த மாதிரி ரொம்ப நல்லா இருக்கும். ஸ்ரீதேவியோட படம் அது ரொம்ப மீண்டும் கோகிலா. ஜானியில கூட ரொம்ப நல்லா ஜானி நடிச்சிருக்காங்க. ஜானி. எக்ஸலண்ட். எக்ஸலன்ட் கேரக்டர் ஜானியில. ஆமா. 16 வயதில் ஆமா. எல்லாமே எல்லாத்தையும் she's, நீங்க டீச்சரா இருந்திருக்கீங்க மேடம். நீங்க ஆமா. வாத்தியார்ட்ட அடி வாங்கியிருக்கீங்களா? டீச்சர்ட்ட? வாத்தியார் அதான் ஒரு தடவை இந்த கெமிஸ்ட்ரி எலெக்டிவ் எடுத்தேன், பிடிக்கவே பிடிக்காது கெமிஸ்ட்ரி, வேற வழி இல்லைன்னு கெமிஸ்ட்ரி எடுத்தேன். அந்த கெமிஸ்ட்ரி மிஸ் வந்து எல்லாரையும் எப்போ பார்த்தாலும் திட்டிகிட்டே இருப்பாங்க. ஒரு தடவை எங்கள் எல்லாரையும் 11th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் கிளாஸ் ரூமை விட்டு வெளியில் போக சொல்லிட்டாங்க. போய் கிரவுண்டில் போய் உட்கார சொன்னோன்னே எங்களுக்குலாம் ரொம்ப கோவம். நான் சொன்னேன், எதுக்கு நம்மளை வெளியில் அனுப்புகிறா, வேற ஒன்றும் இல்லை, அவங்கெல்லாம் மீட்டிங் சொல்லிட்டு எல்லாம் சாப்பிட்டுன்னு இருப்பாங்க. ஈட்டிங் தான், மீட்டிங் செஷன் இல்லை, ஈட்டிங் செஷன். இந்த போண்டா சாப்பிட்டு டீ குடிப்பாங்க, வேற என்ன அப்படின்னு நான் சொல்லிட்டேன் என்னோட ஃப்ரெண்டுகிட்ட. அதுக்கு அந்த கெமிஸ்ட்ரி மிஸ் காதுக்கு போயிடுத்து. அடுத்து நான் என்னை கூப்பிட்டு நல்லா இந்த காதை திரிக்கிறேன். எங்கள் அக்கா எப்போ பார்த்தாலும் இடது காதை திரிக்கினேன்னு அந்த மேடம் அதை 2 காது பெருசாகிடுது. வலது காதை போட்டு திரிக்கினாங்க. இந்த பொண்ணுக்கு ஐயர் வீட்டுக்கு அது வேற அந்த மாதிரிலாம் அந்த காலத்தில் அது கொஞ்சம் மனசு வேதனை தரக்கூடிய விஷயம். இந்த ஐயர் வீட்டு பொண்ணுக்கு என்ன வாய் துடுக்கு பாரு, நம்மளை வந்து இப்படி சொல்லுது பாரு அப்படின்னு சொல்லிட்டு, நீ தயிர் சாதம் சாப்பிட்றா, நாங்கள் இது சாப்பிட்றோம் அப்படிலாம் தே யூஸ் டு இன்சல்ட். அது அப்போ ரொம்ப மனசு சுருக்குன்னு பட்டது. இப்போ கூட அது மறக்க முடியல. நம்ம ஆசிரியர் ஆனா அந்த மாதிரி சுருக்குன்னு சொல்லக்கூடாதுன்றது ஒரு லெசன் ஐ லேர்ன்ட்டு. குழந்தைங்களை தனியா கூப்பிட்டு சொல்லணும். இது எல்லார் முன்னாடி 40 பேர் முன்னாடி குழந்தை இன்சல்ட் பண்ணக்கூடாதுன்னு. எக்ஸலண்ட் மேடம். நல்லா அந்த கெமிஸ்ட்ரி டீச்சர் கொடுத்த ஆசிட் டெஸ்ட் இப்போ நல்லா ஞாபகம் இருக்கு உங்களுக்கு. லிட்மஸ் டெஸ்ட். ஆமா. ஓகே, வெரி குட். சார் சுரேஷ், நீங்க சொல்லுங்க. நீங்க இந்த மாதிரி ஏதாவது அடிதடி பம்பு நிச்சயமா இருந்திருக்கும், சொல்லுங்க. என்னோட எங்க ஸ்கூல்லேயே ஹெச் செக்ஷன் வரைக்கும் இருக்கும். அதை ஸ்கூல் விட்டாலே 1000 ஸ்டூடெண்ட்ஸ் வெளில வருவாங்க. அந்த மாதிரி ஒரு பெரிய ஸ்கூல் அது, கடல் அது. அதில் கிளாஸ் பீப்புள் லீடர்னு ஒருத்தர் இருப்பா இல்லையா, அது தமிழ் வாத்தியாருக்கு வந்து அவரை ஒத்துக்க மாட்டார். அவனெல்லாம் ஒத்துக்க மாட்டார். அவருக்கு தனியாக அவர் கிளாஸுக்குன்னு ஒரு கிளாஸ் பீப்புள் லீடர் இருப்பாங்க. அது நான் தான். அதில் என்னன்னாக்கா, யாராவது கிளாஸ் அவர் உள்ளே நுழையும் போது யாராவது பேசினாக்கா கிளாஸ் பீப்புள் லீடருக்கு தான் அடி. இந்த இந்த இடது கை காமிக்கணுட்ட இந்த முட்டியில் குச்சி வச்சுனே வருவார், வந்தோடனே அடிப்பார் என்ன. ஆனால் நான் அடி வாங்கணுங்கிறதுக்காகவே நிறைய பேர் பேசுவாங்க. உள்ளே நுழையும் போதே இவனை அடி வாங்க வைக்கிறேன் பாரு அப்படி சொல்லி பேசுவாங்க. ஆனாலும் ரொம்ப அன்பான வாத்தியார். வீட்டுக்கு கூப்பிடுவார். வீட்டுக்கு கூப்பிட்டு முதல்ல ஒரு செட்டிநாடு வாத்தியார் அவர். அதனால் நல்லா மணக்க சாப்பாடு போட்டு சாப்பிட்டதுக்கப்புறம் பேப்பர் திருத்துறதை கூட்டுறது என் வேலை. அது அந்த 1/2 மார்க் 1 மார்க் எல்லாத்தையும் ஒரு சந்திப்பிழர்னா 1/2 மார்க் கட் பண்ணுவார். இப்படி எல்லாத்தையும் பண்ணி கூட்டுவார். என் பேப்பர் மட்டும் என்கிட்ட காமிக்க மாட்டார். அதனால் எங்கள் ஸ்கூல் பசங்க பேப்பர்லாம் எனக்கு தெரியும். நான் அதனால் நான் ரகசியமாக சொல்லி வைப்பேன். நான் ஒரு வீட்டுக்கு போய் பேப்பர் நான் தான் திருத்துறேன் அப்படின்னு சொல்லி. இருந்தாலும் சில பேர் என்னை மாட்ட விடுறதுக்காக அடி வாங்குறதுக்கு கொடுப்பாங்க. அதுதான் ஞாபகம் வருது. இன்ட்ரெஸ்டிங். இப்போ நம்ம லாஸ்ட் 2 கொஸ்டின்ஸ் அதை கேட்போம். அதாவது பள்ளிக்கூட நாள்ல நீங்க உங்க கனவு இருந்திருக்கும். அந்த கனவு இன்னைக்கு தேதியில எப்படி இருந்திருக்கு? அந்த கனவு இந்த கனவு மேட்ச் ஆயிருக்கா? இல்ல அதை மிஸ் பண்ணிடணும்னு ஃபீல் பண்றீங்களா? அல்லது அந்த கனவு நடக்கவே இல்லை அப்படின்னு நினைக்கிறீங்களா? எந்த மாதிரி இல்ல மேடம்? நல்லா படிக்கணும்னு நினைச்சேன். அது அந்த ஆசை நிறைவேறித்து. ஆனா எங்க அக்கா வந்து எங்க வீட்ல எல்லாருமே மேத்ஸ் ராமானுஜம் ஃபேமிலின்னே சொல்லலாம். எங்க அப்பாவோட கூட பிறந்தவங்க 10 பேர்னா எல்லாருமே மேத்ஸ்ல கோல்டு மெடல் அந்த மாதிரி தான். என் கசின்ஸ் பார்த்தீங்கன்னா எல்லாருமே பிஎஸ்சி மேத்ஸ், எம்எஸ்சி மேத்ஸ் படிச்சாதான் படிப்பு, இல்லைன்னா நீ வந்து முட்டாள்ன்ற மாதிரி சச் அ ராங் நோஷன் தே ஹவ் கிரியேட்டட். எனக்கு மேத்ஸ் சுட்டுப்பட்டாலும் வரவே இல்லை. ஆனால் எங்கள் அக்கா வந்து கம்பல் பண்ணி என்னை பியூசியில் மேத்ஸ் எடுக்க வச்சு, அதான் சொன்னேன் எனக்கு ஹிட்லர்னு. ஷி வாஸ் சென்ட்ரல் பேங்க் மேனேஜர் சென்ட் மேரிஸ் காலேஜில் தூத்துக்குடியில் ஷி வாஸ் ஒர்க்கிங். பிகாஸ் ஷி வாஸ் ஃபோர்ஸ் டு டேக் அப் த ஆஃபீஸர் ஜாப், ஏன்னா என்ன படிக்க வைக்கணுமே. ஸோ ஷி வாஸ் ஒர்க்கிங் இன் சென்ட் மேரிஸ் காலேஜில் இந்த எக்ஸ்டென்ஷன் கவுண்டர் பிரான்ச் மேனேஜராக இருந்துட்டு என்னை வந்து பியூசி அந்த காலேஜில் சேர்த்து விட்டா. அப்போ மேத்ஸ், எக்கனாமிக்ஸ், காமர்ஸ் அந்த காம்பினேஷன். அதில் மேத்ஸில் ரொம்ப குறைச்ச மார்க் வாங்கினேன். பட் அவள்கிட்ட வாங்கின அடிதான் இன்னைக்கு ஞாபகம் இருக்கு எனக்கு. அது மேத்ஸே பிடிக்கல. அதனால அப்புறம் பிஎஸ்சி மேத்ஸ் ஏறணும்னு சொன்னேன். பிஎஸ்சி மேத்ஸ் சேர்த்து விட்டேன்னா கிணத்துக்குள்ள குதிச்சிடுவேன்னு சொல்லிட்டேன். அப்போதான் இந்த பிஎஸ்சி ஜியாகிரஃபி இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. வேணும்னே எங்கள் அக்கா கிட்ட சண்டை போட்டு பிஎஸ்சி ஜியாகிரஃபி எடுத்தேன். பட் அதுதான் இன்னி வரைக்கும் எனக்கு கை கொடுக்கறது. ஐ காட் கோல்டு மெடல் இன் மை எம்எஸ்சி ஜியாகிரஃபி. அதெல்லாம்
அதனால தான் எனக்கு நல்ல மத்திய அரசாங்க உத்தியோகம் கிடைச்சது. இனி வரைக்கும் நல்லா இருக்கேன் கடவுள் புண்ணியத்துல. ஃபென்டாஸ்டிக். உங்களுடைய கனவு நினைவாயிருச்சு அந்த பள்ளிக்கூடத்துல. அதாவது என்னென்ன வாத்தியார் தப்பு பண்ணாங்களோ அதெல்லாம் பண்ண கல்லூரி வேண்டாம். அந்த கல்லூரி டீச்சரா நீங்க நினைச்சு கொண்டீங்க. பேராசிரியரா ஆகணும்னு ஆசைப்பட்டேன். கல்லூரியில தான் வேலை பார்த்தேன் ஆக்சுவலி. நிர்மலா காலேஜ் கோயம்புத்தூர்ல தான் 6 மந்த்ஸ் ப்ரொஃபஸரா ஒர்க் பண்ணினேன். கல்லூரி பேராசிரியரா இருந்து மேலே பிஹெச்டி ரெஜிஸ்டர் பண்ணினேன். பட் எனக்கு ஏதோ இந்த இது ஸ்டைஃபண்ட் கிடைக்காதனால ஐ வாஸ் ஃபோர்ஸ் டு கம் அவுட் அண்ட் தென் அப்போ இந்த சென்ட்ரல் ஸ்கூல்ல வேலை கிடைச்சது, ஜாயின் பண்ணிட்டேன். பட் ஐ எம் வெரி ஹாப்பி as a ஸ்கூல் டீச்சர். தேங்க்யூ சார். ரிட்டையர்ட். சார் சுரேஷ், நீங்க சொல்லுங்க. உங்களுடைய கனவு நினைவாயிருக்கா? அல்லது கனவு இன்னும் அப்படியே பெண்டிங் இருக்கா? அந்த மாதிரி ரொமான்டிக் கனவு சொல்லுங்க. அது பார்த்துக்கலாம் அது. மத்தது சொல்லுங்க. அது தனியா சொல்றேன். இது எனக்கு ஆக்சுவலா ஸ்கூல் படிக்கும்போது ரேடியோல அனௌன்சர் ஆகணும்னு தான் என்னோட வாழ்க்கையில கனவா இருந்தது. ரேடியோவில் வந்து எப்படியாவது ஒரு பெரிய அனௌன்சர் ஆகணும் அப்படின்னு. அது பெரிய கனவா அப்படின்னு தெரியாது. அதனால நானே எங்கள் வீட்டில் ப்ரோக்ராம்லாம் நடத்துவேன். வண்ணத்திரை, இந்த முதல்ல வர அனௌன்ஸ்மெண்ட்டு, அப்புறம் பாட்டெல்லாம் போடுவேன் வீட்டில். எங்கள் வீட்டில் எல்லாரும் கேட்பாங்க. ஒவ்வொரு பாட்டுக்கு முன்னால் வர அனௌன்ஸ்மெண்ட்ஸ் எல்லாம் நான் இப்போ ரேடியோ மெட்ராஸ் மாதிரி அது இருந்தது. பட் இன்ஜினியரிங்கில் வந்து ஒரு டாப் 10ல் வந்த உடனே என் திசையே மாறி போச்சு. அதுக்கப்புறம் ஃபேக்ட்ரி லைஃபு, இந்த ஐடி வரைக்கும் அப்படியே ஒரு டோட்டலி டிரான்ஸ்ஃபார்ம்டு. பட் அந்த ஆசையை ஒரு மாதிரி தீர்த்துக்கிட்டேன். எப்படின்னாக்க, ஒரு ஐக்கிய ராஜ்ய தமிழ் துறைன்னு ஒரு லண்டன் பேஸ்டு இலக்கிய இதுக்கு 65 ப்ரோக்ராம் மாடரேட்டராக இருந்து பண்ணி கொடுத்தேன். ஒரு 50 டாப் லீடர்ஸ் ஆஃப் த தமிழ் பீப்புள் அக்ராஸ் தி வேர்ல்டை இன்டர்வியூ பண்ணக்கூடிய வாய்ப்பு கொடுத்தாங்க அவங்க. ஸோ அதனால் அந்த அந்த இதை அப்படி தீர்த்துக்கிட்டேன்னு தான் சொல்லணும். இப்போ அஃப்கோர்ஸ் அவர் லிட்ரரி லைனுக்கு வந்ததுக்கப்புறம் நிறையா மாடரேட் பண்ணுறேன், நிறையா இதுக்கு பண்ணுறதுனால அந்த அந்த தாகம் வந்து அங்கே ஆரம்பிச்சதுங்கிறது தான் சொல்ல விரும்புகிறேன். தேங்க்யூ சார். கிரிஜா மேடம், இந்திர சுரேஷ், ரொம்ப நல்லா இருந்தது. இந்த ஒரு இன்டர்வியூ மாதிரியும் ஒரு இது மாதிரியும் இருந்தது. அப்படி வி ஆர் கோயிங் பேக் டு த மெமரி லைன். இன்னும் நிறைய ஸ்ரீனிவாசன் சார், அழகையா அருண் சார், இன்னும் நிறைய ரேவதி ராமச்சந்திரன், இவங்கெல்லாம் நிறைய இன்ட்ரெஸ்டிங் ஐடியாஸ் எல்லாம் வச்சுட்டு இருக்காங்க. ராஜா, அப்புறம் வசந்தா, ராஜா, இவங்க எல்லாம் இன்னும் நிறைய தே காட் லாட் ஆஃப் ஐடியாஸ். நிச்சயமா அடுத்த ஒரு ஒரு உப்புமா மீட்டிங் நிச்சயமா வரும் நமக்கு. ஸ்கூலை பத்தி பேசுவோம். மேபி வி கேன் கிராஜுவேட் ஆகி கல்லூரி பத்தி பேசலாம். அப்ப இன்னும் கூட நிறைய ரொமான்டிக் ஐடியாஸ் எல்லாம் நிறைய இருக்கும் இப்போ மனசுல. இவர் சுரேஷ்குமார் கரெக்டா சொல்லிட்டாரு அவரு. பட் மற்றவங்களும் நிறைய ஸ்கூல்ல இருக்கும்போது ரொம்ப கம்மியா தான் இருக்கும். ஏன்னா நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ், இந்த மாதிரி காதை பிடிச்சி தூக்குற அக்கா இருப்பாங்க, பக்கத்து வீட்டு இவங்க எல்லாம் இருப்பாங்க, அந்த மாதிரி எல்லாம் நமக்கு. ஸோ நம்ம கல்லூரி லைஃப் வாழ்க்கையை பற்றியோ அல்லது ஜஸ்ட் பேங்க்லேயோ அல்லது எங்கே ஜாயின் பண்ணவோ, வேலைக்கு ஜாயின் பண்ண பேச்சுலர் டேஸ், அந்த மாதிரி ஸ்பின்ஸ்டர் டேஸ், அந்த டேஸை பற்றி நம்ம பின்னாடி ஒரு காலத்தில் நல்லது பேசுவோம். இன்றைக்கி ஒரு 5-6 நிமிஷம் எக்ஸ்ட்ரா ஆயிடுச்சு. அதுக்காக உங்கள்கிட்ட மன்னிப்பை கேட்டுக்கிறேன். ரொம்ப நல்லா இருந்தது. சரி, அடுத்த நிகழ்வு இப்போ அதாவது என்னுடைய எக்ஸ்டென்ஷன் சொல்லலாம். அந்த மாதிரி அதாவது எக்ஸ்டென்ஷன்னா நம்ம தீம் கிடையாது. இந்திரநீலன் சுரேஷ் நம்மகிட்ட பேச போறாரு. நிச்சயமா ரொமான்டிக் ஐடியாஸை பத்தி கிடையாது. ஒரு ஒரு டிஃப்ரெண்ட் டாபிக். என்ன டாபிக்ங்கிறத பத்தி அடுத்த வாரமே நீங்க வாங்க தெரிஞ்சுக்கலாம். வந்திருந்த அனைவருக்கும், நீங்க பங்கு பெற்ற அனைவருக்கும் மிக்க மிக்க நன்றி. மீண்டும் நாம் அடுத்த ஒரு நல்ல நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.